பகவத் மிஷன் சார்பாக அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். ஸோ இன்று ஞான வாழ்வின் நடைமுறை யதார்த்தங்கள் அப்படிங்கிற தலைப்புல திரு பாஸ்கர் சார் அவர்கள் நம்ம இந்த கலந்துரையாடலாம் துவக்கி வைக்க இருக்காங்க. ஸோ ஐயாவோட தலைமையில இன்னைக்கு வகுப்பு நடக்க போகுது. ஸோ அனைவரின் சார்பாகவும் பாஸ்கர் சாருக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியை தொடங்கலாம். வணக்கம் சார், ஸ்டார்ட் பண்ணலாம் சார். வணக்கம் அன்பிற்குரியவர்களே, இந்த உயரிய புரிதலை அளித்த பகவத் ஐயா அவர்களுக்கும் பகவத் மிஷன் அதில் இருக்கும் பேராசிரியர்கள் அனைவருக்கும், இந்த ஸ்பிரிச்சுவல் ஸ்கூல் டிவியை நடத்தி கொண்டிருக்கும் பிரகாஷ் ஐயா அவர்களுக்கும் மற்றும் இந்த ஜூம் மீட்டிற்கு வந்திருக்கும் அனைவருக்கும் எனது வணக்கத்தை நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நாம எல்லாரும் பகவத் ஐயாவுடைய ஞான முகாமெல்லாம் அட்டன் பண்ணியிருக்கோம். அதனால நமக்கு நிறைய புரிதல்லாம் ஏற்பட்டிருக்கு. இருந்தாலும் அதை நடைமுறையில நம்ம வாழ்க்கையில போகும்போது சில நமக்கு சிக்கல்கள் ஏற்படும். சிக்கல்கள்னா ஒரு சந்தேகங்கள் ஏற்படும். அதெல்லாம் நிவர்த்தி பண்றதுக்காக தான் இந்த ப்ரோக்ராம்லாம் ஏற்படுத்தியிருக்காங்க. இத முதல்ல நம்ம ஐயாவுடைய புரிதலை கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்கணும். இந்த மனதுடைய இயக்கங்கள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு. இந்த மனதுடைய இயக்கம் எப்படி இருக்குன்னா, நமக்கு சூழ்நிலைக்கு தகுந்த இயல்புக்கு ஏற்ற உணர்வு தான் ஏற்படும். நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற உணர்வுலாம் ஏற்படாது. அதே மாதிரி புரிதல் ஏற்பட்டாலும் சரி, ஏற்பட்ட பிறகும் சரி, அதற்கு முன்னும் சரி, இயல்புக்கு ஏற்ற உணர்வு தான் ஏற்படும். இந்த உணர்வுகள் நமக்கு உதவிக்கு தான் வருது, உபத்திரம் பண்றதுக்கு வரல. எல்லா உணர்வும் புறச்சூழ்நிலையை நிர்வாகம் பண்றதுக்காக நமக்கு உள்ளே ஏற்படுகின்ற ஒரு உந்து சக்தி. அப்படிதான் இதை நம்ம அணுகணும். அடுத்தது, இந்த உணர்வுகள் நமக்கு தோன்றிய மாத்திரத்திலே மறைஞ்சு போகுது. அதாவது கன நேரம் தான், அது ஆயுள் அரை வினாடின்னு ஐயா சொல்லுவார். அரை வினாடியில் மறைஞ்சு போகுது. அந்த அரை வினாடியில் மறைஞ்சு போறத நாம் எப்படி ஹேண்டில் பண்ணவே முடியாது, தக்க வைக்க முடியாது, அதை நீட்டிக்க வைக்க முடியாது. இப்போ மின்னல் வருது, மின்னல் எப்படி இருக்கு அது மாதிரி அது நம்ம தக்க வைக்க முடியாது. அது வருதேன்ட்டு நம்ம தடுக்கவும் முடியாது. அது கன நேரத்துல வந்து முடிஞ்சு போகுது. அந்த உணர்வுகள் அது மாதிரி இருக்குது. இந்த மாதிரிதான் இந்த உணர்வுகள்லாம் நமக்கு இருக்குது. இந்த உணர்வுகள் இயக்கங்கள் இது மாதிரி இருந்தாலும் இது நமக்கு அடுத்த கட்டமா நமக்கு அகம் புறம் என்ற புரிதல்லாம் நமக்கு கொடுக்குறாரு. அகம் எதுக்கு, புறம் எதுக்கு, அது நம்ம எதுக்கு அது பிரிக்கிறோம்னாக்கா, எங்க செயல்படணும் எங்க செயல்படக்கூடாது அப்படின்ற ஒரு புரிதல் நமக்கு ஏற்படுத்தும். ஆன்மீகத்துல பெரிய குழப்பம் ஏற்படுறது இந்த இடத்துல தான். அங்க சும்மா இருன்னுவாங்க, சுதந்திரமா இருன்னுவாங்க, சரணடைன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்ம புறத்துக்கு எடுத்துக்கணும்னா ஆன்மீகம் புற வாழ்க்கையே சிக்கல் நிறைஞ்சதா போயிடும். புறத்துல நம்ம சும்மா இருக்க முடியுமா? புறத்துல சுதந்திரமா இருக்க முடியுமா? புறத்துல நம்ம இந்த சரணடைய முடியுமா அப்படின்னா அது மாதிரிலாம் முடியாது. சுதந்திரமா இருக்குதுன்னா நம்ம புறத்துல நம்ம எந்த செயலும் செஞ்சிட முடியுமான்னாக்கா, எந்த செயலும் செய்யற ஒரு நிலை கூட நமக்கு ஒரு பந்தமா தான் இருக்கும். நமக்கும் ஒரு உபத்திரமா தான் இருக்கும், மற்றவங்களுக்கும் ஒரு தொந்தரவா தான் இருக்கும். அப்ப இந்த சுதந்திரம் எங்க இருக்கணும்னா அகத்துல சுதந்திரமா இருக்கணும். புறத்துல கட்டுப்பாடுகளுடைய இப்போ சாலை விதிகள்லாம் இருக்குது. அந்த சாலை விதிகளை நாம புறத்துல கடைபிடிச்சு போனாதான் நமக்கும் பாதுகாப்பா நம்ம சேர வேண்டிய இடத்துல சேர முடியும், மற்றவங்களுக்கும் உபத்திரம் இல்லாம இருக்கும். அது மாதிரிதான் புறத்துல கட்டுப்பாடுகள் அவசியம். கட்டுப்பாடுகள், அந்த விதிமுறைகள்லாம் இருக்குது, அதெல்லாம் அவசியம். ஆனா அகத்துல அந்த உணர்வுகள் ஃப்ரீயா ஏற்படும். அந்த உணர்வுகள் இயல்புக்கேற்ற உணர்வுகள் நமக்கு ஏற்படுது. அந்த உணர்வுகளுக்கு எந்த தடையும் நம்ம கொடுக்கக்கூடாது. அது இயல்பா தோன்றி மறையட்டோன்ற மாதிரி நம்ம வரட்டும்ன்றது கூட இல்லை. அது வருது போதும், அவ்வளவுதான் நம்ம பண்ண முடியும். வேற ஒண்ணுமே நம்ம பண்ண முடியாது. அதை ஆக்செப்ட் பண்ணிக்கிறோம். அதுக்கு சுதந்திரம் கொடுக்கணும். அகத்துல சுதந்திரம் கொடுக்குறோம், புறத்துல நம்ம கட்டுப்பாடா இருக்கிறோம். இதுதான். அதே மாதிரி சரணடைதல புறத்துல ஏதோ யாரோ ஒருத்தர் சரணடைறது, இறைவனை சரணடைறது எல்லாம் அப்படிலாம் இல்லை. அகத்துல உணர்வுகள் ஏற்றோட அந்த இது அது கூட அகைன்ஸ்டா சண்டை போடக்கூடாது.
அந்த சண்டை போடாம இருக்கிறது தான் வந்து சரணடைதல். அது அக்செப்ட் பண்ணிக்கிறோம், நம்மளுடைய தோல்வியை ஒத்துக்கிறோம், அறிவினுடைய இயலாமையை ஒத்துக்கிறது தான் சரணடைதல். அந்த இயலாமை நம்ம ஒத்துக்கொள்ளும் போது தான் என்ன ஆகுதுன்னா அங்க விடுதலை மலருது. அந்த உணர்வுகள்லாம் தானா தோன்றி தானா இயல்பா மறையுது பாருங்க. மன உணர்வுகள், அனுபவங்கள் எல்லாம் வந்து ஃப்ரீயா தோன்றி மறையிறது தான் உண்மையான நம்ம விடுதலை. அதுக்கு தொந்தரவு கொடுக்காம இருக்கிறோம் பாருங்க, அந்த கூடாதுன்ற புரிதல் இருக்கு பாருங்க, அதுதான் ஞானம். இது மாதிரி அந்த அகம் புரிதல் பத்தி ஐயா சொல்லியிருக்காரு. அது நான் யார் என்ற விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கிறாரு. நான்ன்றது யாருன்னா வெறும் நினைவுதான் சொல்றாரு. இப்ப நம்ம பகல்ல அதாவது நனவுல நமக்கு நினைவுகள் ஏற்படுது. நினைவு இருக்கும்போது நான்ன்றது இருக்கும். நம்ம படுக்க போறோம், படுக்க போகும்போது தூக்கத்துக்கு முன்னாடி, ஆழ்ந்த தூக்கத்துக்கு முன்னாடியும் ஒரு நிலை, அதாவது அந்த நினைவுகள் ஏற்படும். அதாவது புலன்கள்லாம் ஆஃப் ஆயிடும், மனம் மாத்திரம் இயங்கி நிற்கும். அந்த மனம் மாத்திரம் இயங்கும் போது நமக்கு அங்க நான் இருக்கும். அப்போ எங்கெல்லாம் நினைவு இருக்கோ அங்கெல்லாம் நான் இருக்கும். ஆழ்ந்த உறக்கத்துல நினைவு இல்லாததுனால அங்க நான் இல்லை. ஆக நான்ன்றது வெறும் நினைவு தான். அது எப்படி இருக்குன்னாக்கா, நம்ம எந்த பொருளை காண்றோமோ அந்த பொருளினுடைய அனுபவிப்பனா இருக்குது. காணும் பொருள் எதை பார்க்கறோமோ அது காணப்படுவன்னு உருவாகும். பர்மனண்டான ஒரு நான் இல்லை. நான் எப்பவுமே இருக்குது. ஏன்னா அனுபவங்கள் நமக்கு ஏற்பட்டுக்கினே இருக்குது. அதனால நான் எப்பவுமே இருக்குது. ஆனா நிரந்தர நான் இல்லை. கணத்துக்கு கணம் மாறிக்கினே இருக்குது. எப்படி ஆத்துல தண்ணி போயினே இருக்குது. அது ஆறு 100 வருஷமா ஓடுற ஆறா இருக்கலாம். ஆனாலும் அதுல ஓடுற தண்ணி கணத்துக்கு கணம் வந்து புது தண்ணியா இருக்குது. அது மாதிரி இந்த நான்ன்றது இருக்குது. அதே மாதிரி இந்த நான் வந்து ஒரு அனுபவிப்பனாதான் நம்ம உணர்ந்துக்க முடியும். ஒரு தண்ணீரை நாம ஏதோ ஒரு பாத்திரத்து மூலம் தான் கையாள முடியும். ஏதோ ஒரு சொம்போ இல்லை குடமோ எது மூலியமா தான் நம்ம அதை பயன்படுத்த முடியும். அந்த மாதிரிதான் இந்த நானு ஏதோ ஒரு அனுபவிப்பனாதான் நம்ம உணர முடியும். இந்த மாதிரிதான் இந்த நான் இருக்குது. ஐயாவுடைய இந்த தாட் அண்ட் திங்கிங் எல்லாம் வந்து கொடுத்துருக்காரு. அந்த தாட்ன்றது என்னன்னா தானா தோன்ற தாட்டு நாம ஏற்படுத்திக்கிறது புற சூழ்நிலைக்காக, புற செயலுக்காக நாம ஒரு எண்ணத்தை தேர்ந்தெடுத்து அதை செயல்படுத்துறது அப்படின்னும் போதுதான் அது எண்ணம் வந்து திங்கிங்கா மாறி திங்கிங் வந்து சொல்லாவும் செயலாவும் வடிவெடுக்குது. இந்த எல்லா எண்ணமும் செயலாகுதான்னா எல்லா எண்ணமும் செயலாவது இல்லை. நாம எந்த எண்ணத்தை தேர்ந்தெடுத்து அதை திங்க் பண்றோமோ அதுதான் சொல்லாவும் செயலாவும் வடிவெடுக்குது. அந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி இந்த எண்ணத்துல கூட நேர்மறை எண்ணம், எதிர்மறை எண்ணம்லாம் சொல்லுவாங்க. அது மாதிரிலாம் எதுவும் இல்லை. நேர்மறை எண்ணம், எதிர்மறை எண்ணம்ன்றது என்னன்னாக்கா எல்லா எண்ணத்தையும் வந்து தோன்றி மறையட்டும்னு இருக்கிற பாருங்க, அதுதான் நேர்மறையான எண்ணம். ஏதோ ஒரு எண்ணத்தை வேண்டாம், இது வரக்கூடாது, இது வந்தா போயிடணும், இது நிலையா இருக்கணும், இந்த எண்ணம் தான் வரணும் அப்படின்னு நம்ம நினைக்கிற பாருங்க, அதுதான் எதிர்மறை எண்ணம். இப்ப கோவம்ன்றது எதிர்மறை எண்ணம் கிடையாது. கோவம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன் பாருங்க, அதுதான் எதிர்மறை எண்ணம். அது நீங்க அது அப்படியே விட்டாச்சு தோன்றி மறைஞ்சிடும். அது நம்ம அங்க எதுவுமே பண்றதுக்கு இல்லை. அதனால அது எதுவுமே பண்ண தேவையில்ல. பண்ணக்கூடாதுன்னு இல்லை, பண்ண முடியாது. நம்மளுடைய இயலாமை அதுதான் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். அறிவுடைய இயலாமையை ஒத்துக்கணும். அந்த அறிவு முயற்சி கைவிட்டு இருக்கு பாருங்க, அதுதான் சும்மா இருக்கிறது. புறத்துல சும்மா இருக்கிறது, அக்கத்துல சும்மா இருக்கிறது எல்லாம் நம்ம ஐயாலாம் இந்த நிறைய ஆன்மீகத்துல ஏற்படுற சில வார்த்தை விளையாட்டுகள் இதெல்லாம் வந்து நமக்கு இது இந்த ஆன்மீக வாழ்க்கையில நிறைய சிக்கல் ஏற்படுத்திட்டு இருக்கு. நம்ம அதெல்லாம் வந்து ஐயாவுடைய புரிதல் தான் நமக்கு எல்லா சிக்கலும் தீர்த்து ஒரு அருமையான புரிதலை நமக்கு கொடுத்துருக்கு. இந்த புரிதலை நம்ம வாழ்நாள்ல பயன்படுத்திக்குவோம். இப்போ இது சம்பந்தமான இந்த தாட் அண்ட் திங்கிங், நான் யார், அப்புறம் இந்த உணர்வுகள் இயக்கம், அறிவினுடைய இயக்கம், இது பத்தி நமக்கு சந்தேகங்கள் இருந்தா நம்ம அடுத்த கட்டமா நம்ம போகலாம். நம்ம உணர்வுகள்லாம் வெறும் பிரதிபலிப்பு தான். நம்ம கண்ணாடியில் பார்க்கிறோம், அந்த பிரதிபலிப்பு தான் இல்லைன்னு தெரிஞ்சுக்கணும். அந்த தெரிஞ்சுக்கிறது தான் வந்து ஐயா சொல்ற புரிதல் அப்படின்னு. அந்த புரிதல்லையே நம்ம வாழற வாழ்க்கை நடத்துறோம் பாருங்க, அதுதான் ஒரு விடுதலையான ஒரு உணர்வு, விடுதலைன்னு சொல்லுவார்.
முதல்ல ஐயாவோட இன்ஃபர்மேஷன், அப்புறம் அந்த புரிதலை நமதாக்கி கொள்ளும் போது எது கன்ஃபர்மேஷன் ஆகும். கன்ஃபர்மேஷன் கூட நம்ம வாழ்க்கை நடத்தும் போது நம்ம வாழ்க்கைய டிரான்ஸ்மேஷன் ஆகும், மாறுதல் அடையும். வணக்கம் சார். ஐயா வணக்கம், சொல்லுங்க. இது ஒரு பொதுவான கேள்விதான் சார். இப்போ நீங்க உங்க விளக்கத்தை சொன்னீங்க. எனக்கு ஒரு 2 கேள்விகள் என்னன்னா, நீங்க ஐயாவை எப்படி பார்த்தீங்க? உங்களுக்கு இந்த புரிதல் வந்து முதல் அவர்கிட்ட பேசும்போதோ இல்லை அவருடைய புஸ்தகங்களை படிக்கும்போதோ உங்களுக்கு அது எப்போ அது வந்து உண்மை அப்படின்றத ஒத்துக்கிட்டீங்க நீங்க? ஒன்று. ரெண்டாவது, அதை உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில ஒரு அனாலிசிஸ்க்கு உட்படுத்தி, ஏன்னா ஐயாவே சொல்லியிருப்பாரு, இதை வந்து நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்கன்னு தான் சொல்லுவார் அந்த புரிதலை சொல்லி. அதுக்கப்புறம் நீங்க அதை பயன்படுத்தும் போது எவ்வளவு நாள் ஆச்சு அதை அந்த சைக்கிளை கிராஸ் பண்றதுக்கு? அதுக்காக கேட்கிறேன். ஐயாவுடைய புரிதல், நான் இதுக்கு முன்ன ஒரு ஆன்மீக அமைப்புல இருந்தேன். அங்க வந்து மனதை வளப்படுத்துறன்ற முறையில சில பயிற்சி முயற்சிகள்லாம் நமக்கு எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. அதையும் தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருந்தோம். ஆனாலும் பண்ணும்போது நமக்கு சிறப்பா இருக்குது, நல்லா இருந்தது, பரவாயில்லன்னு இருக்கு. ஆனா ஒரு சமய சந்தர்ப்பம், அந்த ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில வேணா நம்ம இயல்பு தான் வெளிப்படுது. அந்த வெளிப்பட்டது அப்போ என்ன நினைக்கிறேன்னா, இது நம்ம இவ்வளவு நேரம் பண்ணியும் இது ஏன் நமக்கு பலன் கொடுக்கல அப்படின்னு நம்ம நிறைய கில்ட்டான ஒரு உணர்வுலாம் எனக்கு அப்ப இருந்தது. இது எப்பதான் இது நமக்கு இப்படியே தான் பண்ணினே இருக்கணுமா, எப்பவுமே இந்த மனசை எதிர்த்து சண்டை போட்டுக்கினே இருக்கணுமா, இதுக்கு தீர்வே கிடையாதான்னு அப்போ ஒரு மனசுல ஒரு ஏக்கம் இருந்தது. எல்லாரும் சில பேர் நல்லா என்னோட நல்லா இருக்கவங்களையும் பார்க்கும்போதும், அவங்கள நெருக்கமா போய் பார்க்கும்போது அவங்களும் என்ன மாதிரிதான் ஒரு சூழ்நிலையில இருக்கிறத பார்க்க முடியுது. அப்போ இதுக்குதான் என்னதான் சூழ்நிலைன்னு அப்படி ஆராய்ச்சி பண்ணும்போது தான் ஐயாவுடைய எனக்கு ஒரு நண்பர் மூலமா எனக்கு அந்த புக்ஸ் இதெல்லாம் கிடைச்சது. அதை படிக்கும் போது தான் தெரிஞ்சது, இது மனதை வந்து நம்ம டியூன் பண்ண தேவையில்ல, மனதை வடிவமைக்க தேவையில்ல, மனத்தை விடுவிக்கணும் அப்படின்னு எனக்கு புரிஞ்சது. அப்போ என்ன ஆகுதுன்னா, அதுக்கு முன்னாடி எனக்கு ரொம்ப ஒரு அழுத்தமா இருந்தது. இதை பண்ணணும், இது சாதிக்கணும், இது சாதிக்கணும்னு அப்படி இருந்த ஒரு அடையணும்ன்ற ஒரு அந்த மன அமைதி அடையந்தே தீரணுன்ற முறையில இருந்த ஒரு அழுத்தம் வந்து எனக்கு ரிலீஸ் ஆயிடுச்சு. இதெல்லாம் தேவையில்லை, இதெல்லாம் முடியாது, சூழ்நிலைக்கேற்ற உணர்வுகள் தான் நமக்கு வரும், நமக்கு இயல்புக்கேற்ற அந்த உணர்வுகள் தான் நம்மளுக்கு ஏற்படும், நமக்கு மாறான உணர்வை எதிர்பார்க்கவே கூடாது அப்படின்னு ஐயாவுடைய இதை படிக்கும் போது தான் எனக்கு அந்த மனம் ரிலாக்ஸ் ஆச்சு. அப்பத்துல இருந்தா நான் ஐயாவுடைய இதெல்லாம் புக்கெல்லாம் படிச்சேன். என்னுடைய வாழ்க்கையில நிறைய இந்த மாதிரி குற்ற உணர்வு நிறைய இருக்கும். சில கோபங்கள்லாம் வந்து அதுக்கு முன்ன கோபம் தான் நம்ம அந்த கோபம் வந்து எண்ணம் வந்து செயலா வந்து காட்டுறதுக்கு தான் தெரியும், காட்டவும் கூடாதுன்றாங்க. ஐயா சொல்லுவாரு, காட்டவும் கூடாது அடக்கவும் கூடாது அப்படின்னும் போது அது என்னதான் பண்றதுன்ற மாதிரி ஒரு இதுவா இருந்தது. ஐயாவுடைய புரிதல் வந்த பிறகுதான் அதை காட்டவும் தேவையில்ல, அடக்கம் தேவையில்ல, ஒவ்வொரு உணர்வும் வெளிப்படுறதுக்கு முன்னாடி அது எண்ணமா அதாவது சிந்தனையா மாறிதான் அதுக்கப்புறம் தான் செயலா வடிவெடுக்குது அப்படின்னு அந்த கேப் இருக்குன்னு சொல்லுவார். அந்த கேப்பு இருக்கிறத புரிஞ்ச பிறகுதான் எனக்கு அந்த கோபம் அதெல்லாம் ஒரு நிதானமா, இப்ப கோபம் இருக்குதா இல்லைன்னு நம்ம சொல்ல வரல, ஆனா இருக்குது, அதை தேவையான அளவு நம்ம பயன்படுத்திக்கிறோம். தேவையான அளவு யாருக்கிட்ட எவ்வளவு காட்டணும், இல்ல எங்க காட்டாம இருக்கணும் அப்படின்ற ஒரு புரிதல் ஏற்பட்டதுனால வாழ்க்கை வந்து புறம் வந்து கொஞ்சம் சுலபமா ஆயிடுச்சு. அதுக்கு முன்ன கொஞ்சம் கோபமா பட்டு பேசுறது, வீட்லயும் சரி வெளியும் அலுவலகத்திலயும் அது மாதிரி இருந்த ஒரு சூழ்நிலை வந்து இப்போ ஒரு சமூகமா, அப்போ இப்போ கோவப்படக்கூடாது இல்ல, கோவப்படுறது எவ்வளவு கோவப்படணும், எதுக்கு கோவப்படணும்ன்ற மாதிரி ஒரு புரிதல்ல செயல்படும் போது ஒரு இந்த நட்பு வட்டம், குடும்பத்துல ஒரு நல்ல ஒரு ஒரு உறவு முறையெல்லாம் ஏற்பட்டது எனக்கு. நல்லது சார், தேங்க்யூ. நன்றி. ஐயா நீங்க ஐயா நான் மகாலட்சுமி பேசுறேன். ஐயா நீங்க பேசும்போது அகத்தில் சும்மா இரு, சுதந்திரமாக இரு, சரணடைந்து இரு அப்படின்னீங்க. ஆனா நமக்கு இப்ப சொல்லி கொடுத்தப்பட அந்த சரணடைந்து இருங்கிறது எல்லாமே ஒரு இறைவன்கிட்ட சரணடைகிறது அப்படிங்கிற மாதிரிதான் நம்ம வந்து இது வரைக்கும் கேட்டிருக்கேன், பார்த்திருக்கோம். இது இப்ப நமக்குள்ள சரணடைந்து இருக்கிறதுனா எப்படி, அது என்ன, அது கொஞ்சம் சொல்லுங்க. நமக்கு நாமே நம்ம அகத்தில் சரணடைகிறது.
நம்மளுடைய அகத்துல நம்மளுடைய மன இயக்கம் இருக்கு பாருமா, அது நம்ம கண்ட்ரோல் இல்லாத ஒரு இயக்கம். நம்ம அதுவா தானா இயங்குற இயக்கம். தானா இயங்குற இயக்கம் ஒரு இறைவன் இயக்கம் தான். அது நீங்க செயல்படுத்தல, உன்னுள்ள ஒரு சக்தி செயல்பட்டு இருக்குனாக்கா அது இறைவனுடைய இயக்கம். அந்த இயக்கத்தை நம்ம முயற்சி பண்ணி ஏதாவது பண்ண முடியுதான்னு பார்க்கும்போது பண்ணவே முடியல. நம்ம எப்பெல்லாம் பண்றோம், எப்பெல்லாம் பண்ண முயற்சிக்கிறோமோ அப்பெல்லாம் மன போராட்டம் தான் இருக்குது. அப்பவும் சில பயிற்சி மட்டும் நம்ம சில தியான பயிற்சிகள், யோக பயிற்சிகள் எல்லாம் கொடுக்குறாங்க. கொடுத்தா கூட அது என்ன ஆகுதுன்னா, ஒரு ஐஸ் கட்டி மாதிரி அந்த டயத்துல கெட்டி ஆயிடுது. நம்ம எப்படி ஷேப் பண்றோமோ அந்த ஷேப்ல அந்த ஐஸ் கட்டி நிக்குது. ஆனாலும் அது என்ன ஆகுதுன்னா, திருப்பி புறத்துல நம்ம செயல்படும் போது திருப்பி உருகி திருப்பி மெல்ட் ஆயிடுது. திருப்பி அது இயல்பு நிலைக்கு தான் போகுது. அதனால நாம அதை வடிவமைக்க தேவையில்ல, அத நம்ம விடுவிக்கணும்னு புரிஞ்சுக்கணும். ஒண்ணு அது இறையா, நம்மளுடைய இயல்பான இயக்கம் வந்து இறை இயக்கம் தான். நம்ம மனதினுடைய இயக்கம் வந்து நம்ம இயல்பான இயக்கம் இறை இயக்கம் மெய்ப்பொருள் இயக்கமா தான் இருக்கிறோம் அந்த டைம்ல. அந்த மெய்ப்பொருள் இயக்கத்தை நீ சண்டை போடக்கூடாது. அதுகிட்ட அது இயல்பா இருக்கட்டும்னு நீங்க அக்செப்ட் பண்ணிக்கணும். எதிர்க்க கூடாது, ஏற்றுக்கொள்ளணும். அதாவது உணர்வுகளை ஏற்றுக்கொள், எதிர்க்காதுன்னு சொல்றது. எதிர்க்காதுன்றது நம்ம அது கிட்ட நம்ம முறைப்பாட வேற எதுவும் எதிர்பார்க்காம இருக்கிறது. எந்த நோக்கத்துக்காகவும் இப்போ நான் சரணடைஞ்சா எனக்கு ஒரு நல்ல இந்த மன அமைதி கிடைச்சிடும் அப்படின்னு கூட நம்ம சரணடைய கூடாது. இப்போ ஒரு 2 அரசர்கள் சண்டை போடுறாங்க. சண்டை போடும்போது ஒரு அரசன் வந்து அந்த மற்ற வலிமை உள்ள அரசங்கிட்ட சரணடையறான். சரணடையும் போது அவன் கண்டிஷன் வச்சா, நான் சரண் அடைஞ்சிட்டேன், நீ என்ன சாகடிக்க கூடாது, என் நாட்டை எனக்கு திருப்பி கொடுத்தணும் அப்படின்னு அவன் கண்டிஷன் வைக்க முடியுமா? முடியாது, முடியாது. அதுதான் எந்த அவன் வெட்டி சாகடிச்சாலும் சரி, அவன் மன்னிச்சு நாட்டை கொடுத்தாலும் சரி, அதை ஏத்துக்கணும். அது பிளஸ்ஸா இருக்கலாம், மைனஸா இருக்கலாம், அதை ஏத்துக்கிட்டு தான் சரணடைதல். அந்த மாதிரிதான் நம்ம உணர்வை கூட நம்ம ஸ்பிளிட் பண்ணக்கூடாது. அது எப்படி இருந்தோ, அது என்ன பலன் தருதோ, என்ன விளைவு தருதோ, அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கணும். அதுகிட்ட நம்ம அறிவுதான் வந்து அங்க சண்டை போடுது. அறிவுன்றது மனசுதான். அந்த மனசுதான் அங்க எனக்கு இது வேணாம், இது வேணும், இது நீடிச்சு நிக்கணும், இது வரவே கூடாது அப்படின்னு டிமாண்ட் எல்லாம் வைக்கிறது வந்து அறிவு தான். அந்த அறிவு வந்து அங்க தன்னுடைய இயலாமை உணரணும். இயலாமை உணர்ந்தாதான் அது முயற்சியை கைவிடும். முயற்சியை கைவிடும் போதுதான் அங்க சரணாகதி, முழு சரணாகதி கிட்டும். ஆமா, அது வரையும் அந்த முயற்சியை, அந்த இயலாமை உணராத வரையும் அந்த அறிவு முயற்சி பண்ணினே இருக்கும். அது இப்ப ஒரு மலை இருக்குது, அந்த மலையை தள்ள முடியும்னு அறிவு நினைச்சிச்சுன்னா தள்ளி பார்க்கும். தள்ள முடியலையா, 4 பேர் விட்டாரும், இன்னும் தள்ள முடியலையா, 40 பேர் விட்டாரும். ஆனா அந்த அறிவு இது தள்ளவே முடியாது அப்படின்னு அதுக்கு ஒரு புரிதல் வந்தாச்சுன்னா 1000 பேர் பண்ணிட்டாலும் இது கம்முன்னு பாத்துன்னு இருக்கும். இவங்க எல்லாம் தேவையில்லாதெல்லாம் பண்ணின்னு இருக்காங்க அப்படின்ட்டு பாத்துன்னு உட்காந்து இருக்கும். அப்பதான் அதுதான் அகத்துல சும்மா இருக்கிறது. அகத்துல சும்மா இருக்கிறதுன்றது இந்த உணர்வோட இயக்கத்தை ஏத்துக்கணுன்றது கூட எப்படின்னாக்கா அது ஒரு உபாயம் இல்லை. சரணடைதல் ஒரு உபாயம் இல்லை. இயலாமை உணர்ந்த நிலையில அதை வேற வழி இல்லைன்னு அதை அப்படியே ஆக்செப்ட் பண்ணிக்கிறது. அது ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம இது செஞ்சா நமக்கு ஒரு அமைதி கிடைக்கும், இதனால ஒரு நல்லது கிடைக்கும், எதிர்பார்ப்பே இல்லாம நம்மளோட இயலாமை உணர்ந்து சரணடைகிறது. ஆமா, இயலாமை உணர்ந்த நிலையில் ஏற்படுறதா உண்மையான சரணாகதி. ஏதோ ஒண்ணு கிடைக்கும், இது பண்ணா அது பண்ண, இது பண்ணாக்கா சரணாகதி அடைஞ்சிட்டா நமக்கு இது கிடைச்சிட்டுன்ற மாதிரி எல்லாம். ஆனா அது உள்நோக்கம் கொண்டது வந்து உண்மையான சரணாகதியா இருக்காது. இல்ல. சரியா சரி. அது அந்த இறை இயக்கத்துக்கு நம்மள ஒப்பிக்கிறது, அது எப்படியா இயங்கட்டும் அப்படின்றதுதான் நம்ம சரணடையது. நமக்கு பிடித்த ஒரு இறைவன் சொல்லி வச்சு வெளியே உள்ள இருக்கிறதே நம்மளோட இயக்கமே இறைவன் தான். அந்த இறைவனுக்கு நம்ம சரணடைகிறோம். அதை எதிர்பார்ப்பின்றி எந்த ஒரு இதுவும் இல்லாம சரணடைறோம், ஒரு டிமாண்ட் எதுவும் வைக்காம சரணடைகிறோம். நீ என்ன கொடுக்குற, எப்படி வர்றது வரட்டும். அதுதான் இறையக்கம் தான், அது நமக்குள்ள இருக்குது. அந்த இறையக்கத்துக்கு நம்ம சரணடையணும். சரி, ரொம்ப நன்றி 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 நன்றி. குட் ஈவினிங் சார். வணக்கம்மா, சொல்லுங்க சார். இப்போ நமக்கு வந்து மனசுல தோன்ற எண்ணங்க வந்து அடுத்து உணர்ச்சியா வரும்போது அது அடுத்த கட்டம். உணர்ச்சின்னு வரும்போதே புறச்செயல்ல சேர்ந்துருமாங்கய்யா? உணர்ச்சிக்கும் செயலுக்கும் கொஞ்சம் நடுவுல கேப் இருக்குதுமா, கேப் இருக்கு. நம்ம அந்த இப்போ நமக்கு எல்லா உணர்ச்சியும் செயலா வடிவம் எடுக்கிறது இல்லை.
நாம அந்த உணர்ச்சி அதாவது உணர்ச்சி கூட எண்ணமா தான் நம்ம உணர்றோம். இப்போ கோவம்ன்றோம், கோவம் உணர்ச்சின்னு சொல்றோம். அது அந்த உணர்ச்சி கூட எண்ணமா தான் நம்ம உணர்றோம். அந்த எண்ணம் கூட எந்த உணர்ச்சியும் வந்து நம்ம உடம்புல இப்ப ஒரு ரசாயன மாற்றம் தான். இப்போ நம்ம திட்டுறாங்கன்னா நம்ம உடம்புல அந்த அறிவு உணர்ந்து அது உடம்புல ஒரு ரசாயன மாற்றம் ஏற்படும். உடனே அந்த ரசாயன மாற்றத்தை ஏற்படுத்தோம்னா அதுக்கு அறிவு ஒரு பேர் வைக்குது, இது கோபம். இன்னொரு ரசாயன மாற்றம் ஏதாவது வந்துச்சுன்னா அதுக்கு காமம், இதுக்கு பொறாமை, இதுக்கு அன்பு அப்படின்னு லேபிள் குத்தி வைக்குது அந்த ஒவ்வொரு ரசாயன மாற்றத்துக்கும். இந்த இந்த ரசாயன மாற்றம் வந்து பிறகு கூட இந்த எண்ணம் வந்து அதுவும் ஒரு எண்ணம் தான். அந்த எண்ணம் செயலா வடிவம் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கேப் இருக்கு. அந்த கேப் நம்ம இருக்குது. அது நம்ம உணர்ச்சப்படுறதுனால அது புரிஞ்சுக்காம இருக்கிறோம். இப்போ நல்லா கவனிச்சு பாருங்க. இப்போ ஒரு நமக்கு திடீர்னு ஒரு கோவம் வருது. கோவம் வந்தா ஒரு சின்ன குழந்தை வந்து ஒரு பொருளை உடைச்சாச்சு. நம்ம வீட்டுல கண்ணாடி கிளாஸ் வச்சு இல்ல விலை மதிப்புக்கெல்லாம் ஒரு பரிசு பொருள் இருந்தது, அதை தள்ளி உடைச்சாச்சுன்ட்டு நமக்கு சக்தி நிறைய இருக்குது. அவ்வளவு சக்தி ஓங்கி அந்த குழந்தை அடிக்கிறோமான்னா அடிக்கல. அந்த குழந்தை எவ்வளவு தாங்குமோ அந்த அளவு தான் அதை தட்டுறோம். அந்த அது ஓங்கி பெரியவங்களை அடிக்கிற மாதிரி சின்னவங்களை அடிக்கிறது இல்லை. அப்ப நமக்கு அறிவு வேலை செய்யுது. எந்த அளவு கோவத்தை காட்டணும், எவ்வளவு காட்டணும், நம்ம அறிவு அந்த இடத்துல இருக்குது. அந்த மாதிரி அதே மாதிரி உயர் அதிகாரி கிட்ட நம்ம அவரு செய்த தப்பா இருந்தா கூட நம்ம பிளேம் பண்ண நம்மள சொல்லும் போது கம்முன்னு இருக்கிறோம். அந்த கோவத்தை நம்ம கண்ட்ரோல் பண்ணின்னு இருக்கிறோம். அதே மாதிரி நம்மளுடைய கீழே இருக்கவங்க யாராவது நம்ம அறிவில் குறைவான்னு நினைக்கிறவங்க எதாவது பண்ணாங்கன்னா அவங்க மேல அதிகமா கோபத்தை காட்டுறோம். அப்போ இந்த கோபம்ன்றது ஏற்பட்டா கூட நாம செயல்படுத்தலாமா வேண்டாமான்ற ஒரு கேப் இருக்கிறதான் நம்மளால அதை பண்ண முடியுது. அந்த கேப் எல்லா இடத்துலயும் இருக்குது. எல்லா எண்ணமும் செயலாவது இல்லை. ஆனா எல்லா செயலுக்கும் எண்ணம் தான் காரணம். அதுக்கு நடுவில் கேப் இருக்கு. அந்த கேப்பை நம்ம புரிஞ்சுக்கணும்னா இன்னொன்னு வந்து அந்த கோபம் வருதுன்னா தோன்றி மறைஞ்ச பிறகுதான் நம்ம உணர்றோம். அப்ப அந்த கோபத்தை தள்ளணும்னு நினைக்கிறதோ இல்ல வரக்கூடாதுன்னு நினைக்கிறதோ வந்துட்டு பிறகு ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனாலும் அது போயிட்டு பிறகும் ஒண்ணும் பண்ண முடியாது. அது இருக்குது. அது புறத்துக்கு தேவைன்னா அதை ஹேண்டில் படுத்துங்க, இல்லாட்டா விட்டுருங்க. அவ்வளவுதான் நம்ம பண்ண வேண்டிய முடியும். புரிஞ்சுதுங்கய்யா. ஆனா எனக்கு என்ன டவுட்னா, இப்போ நமக்கு உணர்ச்சி வந்தது, ஏதோ ஒரு உணர்ச்சி வருது. அது கோபமோ ஏதோ ஒரு உணர்ச்சி. அந்த உணர்ச்சியை வந்து இப்ப வெளியே காட்டினாலும் வெளியே பிரச்சனை, நம்ம அதை வெளியே காட்டாம நமக்குள்ளே கண்ட்ரோல் பண்ணினாலும் நம்ம உடம்புக்கும் பிரச்சனை அப்படின்ற சுச்சுவேஷனும் வருது இல்லைங்களா? ஆனா நம்மளுடைய கோபம் சரியானதா நமக்கு நியாயம்தான், ஆப்போசிட்ல பிரச்சனை இருக்கு, தப்பு பண்ணிருக்காங்க, அதனால அப்படின்னு நமக்கு கோவம் வருது. அது கோவம் ரீசன் கரெக்ட் தான். ரீசன் கரெக்ட் தான். அப்போ அந்த கோபம் வந்தாச்சு. கோபம் வரலனாக்கா அந்த சூழ்நிலையை நீங்க ஹேண்டில் பண்ண முடியாது. இப்ப யாரும் உங்களுக்கு கோபமே வரலன்னா அவங்க ஏதாவது சொல்ல ஏதோ சொல்லி அந்த காதல் வாங்கி காதல் விட்டு போயினே இருப்பீங்க. ஆனா அந்த கோபம் வந்தாச்சு. கோபம் வந்ததான் அந்த பிரச்சனையை நீங்க ஃபேஸ் பண்றதுக்கு உங்களுக்கு உள்ள ஒரு உந்து சக்தி வருது. அந்த சக்தியை வந்து நீங்க வன்முறையா காட்ட தேவையில்ல. அவங்க இது பண்றாங்கன்னா ஏன் அவங்க அது மாதிரி பண்றாங்கன்னாக்கா புரிதல் இல்லை. அவங்க பண்ண தப்பா இருக்கலாம். நம்ம நினைச்சுன்னு இருப்பாங்க நம்ம தான் பண்ணியிருப்பாங்கன்னு. இல்ல நம்மளே கூட தப்பு பண்ணிருக்கலாம். அதை வந்து அந்த இடத்துல சூழ்நிலை உணர்ந்து நம்ம பண்ணிட்டேன்னா சாரிங்க, நான் தெரியாம பண்ணிட்டேன், தவறி பண்ணிட்டேன், நான் இது மாதிரி உங்களுக்கு தப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு ஏதோ ஒண்ணு சொல்லி அப்பதான் அந்த அந்த முயற்சி உங்களுக்குள்ள உருவாகும். அந்த கோபமே வரலனாக்கா உங்களுக்குள்ள ஒண்ணுமே வராது. அந்த கோபத்தை பயன்படுத்திக்கிறோம். நாம உணர்வை பயன்படுத்திக்கிறோம். வரக்கூடாதுன்னு நினைக்கக்கூடாது. கோபத்தை பயன்படுத்திக்கிறோம். கோபம் வர்றது தவறு இல்லை. கோபம் வரும். யாராவது திட்டாங்கன்னா கோபம் வரும். அந்த கோபத்துக்கு என்ன ரீசன், நம்ம ரீசனா அவங்க ரீசனா அப்படின்னு நம்ம ஆராய்ச்சி பண்ணாங்கன்னா நம்ம தப்பா இருந்தா நம்ம சாரி கேட்டுடலாம். இல்ல அவங்க தரலாம் உங்களுக்கு நீங்க புரிய வைக்கலாம். அப்படி புரிய வைக்கலன்னா முடியலைன்னா அவங்க காலம் பதில் சொல்லும். காலம் அதுக்குன்னு ஒரு நேரம் வரும், அவங்க புரிஞ்சுப்பாங்க அப்படின்ட்டு போயிடலாம். சில இடத்துல நீங்க இன்னும் உங்க நியாயத்தை சாதிக்க வேண்டியது பேச வேண்டியதா கூட இருக்கலாம். அந்த கோபத்தை அது மாதிரி பயன்படுத்திக்கணும். கோபம் வர வேணாம் இல்ல வரலாம். இப்ப இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் இப்ப வந்து கோவம் வருது, நமக்கு நம்ம சைடு தான் நியாயம் தெரியுது, ஆப்போசிட்ல பிரச்சனை தான் தெரியுது. நம்ம சத்தமாவும் கத்தி பேசக்கூடாது, ஏன்னா 4-5 பேர் இருக்கிற இடம். நம்ம கண்ட்ரோல் பண்ணாலும் தப்பு. அப்போ அந்த இடத்துல இப்போ ஒரு ஒரு நல்ல ஒரு வயசானவங்க, ஒரு 60 வயசு இருக்கவங்க, அந்த மாதிரி இருக்கவங்க அவங்க எப்படி கரெக்டா ஹேண்டில் பண்ணுவாங்க? டக்குன்னு அவங்க கோவத்தை காட்ட மாட்டாங்க. சோ அந்த மாதிரி நான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா நான் என்ன ஸ்டெப் எடுக்கணும் அடுத்து?
அதுக்கு நீங்க இது வந்து புறம் சம்பந்தப்பட்டதுமா. கோபம் வர்றது, உங்களுக்கு கோபம் வர்றது வரலன்றது பிரச்சனை இல்லை. இப்போ அடுத்த கட்டமா செயலுக்கு நீங்க வந்துட்டீங்க. செயல்ல நான் எப்படி படுத்தணும் எப்படின்னா, இதுக்கு ரூல்ஸே வைக்க முடியாது. ஏன்னா ஒவ்வொரு டைம்ல ஒரு ஒரு நீங்க வயசா இருந்தாலும் அந்த டைம்ல சில இடத்துல கத்தி சண்டை போட வேண்டியதா இருக்கலாம். சில டைம் அமைதியா போக வேண்டியதா இருக்கும். சில டைம் தவறு நம்ம மேல இருந்தா கூட மன்னிப்பு கேட்க வேண்டிய சூழ்நிலை இருக்கலாம். இது வந்து புறம் சம்மந்தப்பட்டது. இங்க இது மாதிரிதான் நீங்க நடந்துங்க, இப்படி நடந்துங்கன்னு ரூல்ஸ் வைக்க முடியாது. ஆனா அகத்துல நீங்க கோவத்தை கூட சண்டை போடாதீங்க. கோவம் வந்தது காரணம் யாரோ அவங்க அவங்க கிட்ட நியாயத்தை பேசலாம், இல்ல நீங்க மன்னிப்பு கேட்கலாம். அப்படிதான் பண்ணணுமே ஒழிய கோவத்து பக்கம் திரும்ப கூடாது. அதுதான் இங்க நம்ம புரிதல்ல வந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். புறம் வந்து அதாவது நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சூழ்நிலையில இருக்கும்போது அவங்கவுங்க அந்த சூழ்நிலையை அனுசரிச்சு நடக்க வேண்டிய நிர்பந்தத்துல இருக்கணும். இந்த தர்ம நியாய கட்டுப்பட்டு சில பெரியவங்க இருக்காங்க, அவங்க தொண்ணா ஏதாவது தப்பா கூட வளரின்னு இருப்பாங்க. அவங்க கிட்ட போய் நம்ம ஆர்குமெண்ட் பண்ணி நம்மளுடைய அறிவை அவங்க கிட்ட காட்ட வேண்டியது. சரி அவங்க பெரியவங்கன்ற மாதிரி நம்ம அடங்கி ஒடுங்கி அதை காதல் வாங்காத மாதிரி கூட போக வேண்டியதா இருக்கும். கோவம் கூட வரும், என்ன இப்படி பேச்சுன்னு இருக்காங்களேன்னு. அது கூட என்ன பண்றது, அப்படிதான் இவங்க பெரியவங்க அப்படிதான் இருக்காங்க, அவங்க கூட எதிர்த்து பேச வேணான்ட்டு போயிடுவான் போக வேண்டியதா இருக்கும். சரிங்க. அதாவது நம்மளுடைய கோவம்ன்றது நியாயம்தான் அப்படின்றது நாம ஃபர்ஸ்ட் நம்பணும் 100% நம்பிட்டு அது எல்லாம் மத்தவங்களுக்கு ஆமா மொத்தத்தையும் காட்டாம ம் நம்மளால முடிஞ்ச ஆமா வரை நம்ம அறிவை கொண்டு கண்டிப்பா ஆமா. அதை ஸ்லோ டவுன் பண்ணோம். புரிதல் வந்து நமக்கு நாமே சண்டை போடாம இருக்கிறது. இந்த உணர்வு தான் வரணும், இந்த உணர்வு வரக்கூடாதுன்னு நினைக்கிறது அவள்தான். இது அகத்தோடு முடிஞ்சு போச்சு. புறம் வந்து நாம புறத்தை எப்படி ஹேண்டில் பண்ணோம், ஒரு அறிவார்ந்த ஒரு நிலையில இருக்கவங்க எப்படி ஹேண்டில் பண்ணாங்க, ஒரு ஒரு நல்ல ஒரு மனுஷன், ஒரு பண்பான மனுஷன் எப்படி ஹேண்டில் பண்ணுவான், அந்த மாதிரி நாம ஹேண்டில் பண்ணணும் புறத்தை. சரி. ஆனா அகத்துல இப்ப ஐயா சொல்றது அதுதான், அகத்துல நீ சண்டை போடாது. அகத்துல நீ புறந்து சண்டை போடுறது எல்லாம் புறத்தை உலகத்தோட சண்டை போடும். சண்டை போட வேண்டியதா இருக்கும், மன்னிப்பு கேட்க வேண்டியதா இருக்கும், மண்டியிட வேண்டியதா இருக்கும். அதெல்லாம் அது புறத்துல அது இருக்கும். அகத்துல நீ சண்டை போடாது. அகத்துல நீங்க சமாதானம், அதாவது முழு சுதந்திரம் கொடுத்துருங்க அகத்துக்கு. சரிங்க. ஐயா வணக்கம் ஐயா, நாராயணசாமி பேசுறேன். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா, சந்தோஷம். நல்லா இருக்கீங்களா? சொல்லுங்க ஐயா. நல்லா ஓகேங்க. இருக்கு. சரிங்க ஐயா, இப்போ இந்த பிரச்சனையை புரிந்து கொள்ளும் பொழுது பிரச்சனைக்கு தீர்வு ஏற்படாவிட்டாலும் கவலையிலிருந்து விடுபடலாம்னு சொன்னீங்க ஒரு மெசேஜ்ல. அப்போ பிரச்சனைன்னு ஒண்ணு இருக்கிற வரைக்கும் நம்ம மனசுல கவலைகள் இருக்குதானேங்கய்யா செய்யும். ஏன்னா அது ரெஃப்ளெக்ட் பண்ணிட்டே தானேங்கய்யா இருக்கும். அப்போ பிரச்சனையை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா மட்டும் எப்படிங்க கவலையில இருந்து விடுபட முடியுது? ஐயா அதுக்கு ஐயா வந்து இந்த ஒரு ட்ரெயின்ல குழந்தைங்க சேட்டை பண்ற ஒரு கதை சொல்லுவாங்க, தெரியுங்களா? ஆமா ஒரு ஆமா. அந்த 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 கதையில குழந்தைங்க அவங்க கூட பயணம் பண்ற அவங்களுக்கு இந்த குழந்தை சூழ்நிலை தெரிஞ்ச பிறகும் அவங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்குது, இந்த சேட்டை பண்ணின்னு தான் இருக்குது. ஆனாலும் அந்த குழந்தைங்களுக்கு குழந்தைங்க அவங்களுக்கு பிரச்சனையா தெரியல. அதுக்கு முன்னாடி இது என்ன இந்த குழந்தை இவ்வளவு சேட்டை பண்ணுது, அடிக்கணும் போல கூட அவங்களுக்கு தோணுச்சு. ஆனா அந்த குழந்தையுடைய சூழ்நிலையை புரிஞ்சுக்கின்ற பிறகு அவங்களுக்கு என்ன ஆச்சு, சூழ்நிலை தான் மாறிச்சானாக்கா அந்த குழந்தை அடங்கி உக்காந்துச்சானா உட்காரல. இருந்தாலும் அப்ப என்ன ஆகுதுனாக்கா அந்த குழந்தைய அவங்க சேட்டை பண்ணா கூட அவங்க மன்னிச்சு அந்த அதை ஃபேஸ் பண்ற இது மறந்துச்சு பாருங்க. அப்போ அவங்களுக்கு இந்த குழந்தை பற்றிய பிரச்சனைக்கு வந்து அவங்களுக்கு ஒரு கவலை ஏற்படுத்தல. ஐயா அந்த ஸ்டோரியில புரியுதுங்கய்யா. அந்த ஸ்டோரியில அந்த குழந்தைங்க பண்ற சேட்டை வந்து எரிச்சலை ஏற்படுத்தியது பயணியர் மத்தியில. அந்த சோக கதையை கேட்ட பிறகு அவங்களுக்கு வந்து அனுதாபம் பிறந்தது. ஆமா அந்த ஆமா பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருந்து. ஆனாலும் அவங்க அதை பற்றிய மன எழுச்சி, இந்த மனக்கவலைகள்லாம் வந்து அவங்களுக்கு விடுபட்டு ரிலீஸ் ஆயிடுறாங்க.
இந்த நம்ம உணர்வுகள் ஐயா, உணர்வுகள் முதல் இயல்புக்கேற்ற உணர்வு தான் நமக்கு ஏற்படும். அந்த உணர்வு ஏற்பட்ட பிறகு அதுக்கப்புறம் அறிவினால சில விஷயங்களை புரிஞ்சுக்கிறோம். புரிஞ்சிக்கும் போது என்ன ஆகுனாக்கா அதுக்கேற்ற உணர்வு நமக்கு ஏற்படும். ஒரு இப்போ நம்ம இருட்டில் நடந்து போறோம், ஒரு கயிறு இருக்கு, கயிறு மேல காலை வச்சு உடனே நமக்கு உடனே ஒரு பய உணர்வு வருது, ஐயோ இது பாம்பா இருக்குமா அப்படின்னு. அப்புறம் இந்த அறிவுனா வந்து இது கயிறு இல்லை, இது பாம்பு இல்லை, இது கயிறு தான் பிறகு அந்த உணர்வுல இருந்து வெளிப்படுத்து பாருங்க. அந்த மாதிரி நம்ம முதல்ல இயல்புக்கேற்ற உணர்வு நமக்கு வெளிப்படும். அதுக்கப்புறம் சூழ்நிலை எப்படி புரிஞ்சுக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு உணர்வுகள் வேற உணர்வு மாறி போயிடும். அதே மாதிரிதான் இந்த பிரச்சனைகள்லாம், பிரச்சனையும் கவலையும் ஒன்னா இருக்கிறது இல்லை. ஆனா பிரச்சனையை நீங்க புரிஞ்சுக்கும் போது, இப்போ மனதுல ஏதாவது பிரச்சனை, அதை வந்து இது இப்படிதான் இருக்கும். இப்போ ஒருத்தர் கணவர் ஒரு தீராத குடிகாரனா இருக்காரு, அவரை திருத்தவே முடியல, மனைவி அவங்க கிட்ட திருந்தணும்ட்டு முயற்சி பண்ணி 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 பாக்குறாங்க, ஆனா அவங்களுக்கு முடியல. அப்புறம் அவங்க ஒரு புரிதலுக்கு வராங்க, இவர் இப்படிதான் இருப்பாரு, நம்ம இவரை மாற்றவும் முடியாது கொல்லவும் முடியாது அப்படின்னு அவங்க மன ரீதியா அதுல இருந்து விடுதலை அடைகிறாங்க. புறம் அப்படியே தான் இருக்குது, மாறல. அவர் திரும்ப குடிச்சுன்னா வர்றாரு, திரும்ப அடிச்சுன்னா இருக்காரு, எல்லாம் பண்ணுவாரு. ஆனாலும் இவரை மாற்ற முடியாது, இவர் இப்படித்தான் அப்படின்னு ஆக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஆக்செப்ட் பண்ணிக்கிற பிறகு அவங்களுக்கு பிரச்சனை இருந்தா கூட அவங்களுக்கு அவ்வளவு கவலை தெரியுதில்லை. அதுக்கு முன்னாடி இவர் திருந்தணும்ன்ற ஒரு எதிர்பார்ப்பு வைக்கும்போது கவலையா இருந்தது, ஐயோ இவர் இப்படி இருக்காரு, இவர் குழந்தை குழந்தை எப்படி காப்பாத்துவாரு, நம்ம குழந்தைங்க வேற படிக்கணுமே அப்படின்லாம் கவலைகள் உற்பத்தி ஆகினே இருந்தது திருந்தணும்னு நினைக்கும் போது. ஆனா அவரு திருந்தவே மாட்டாரு, அவர் அப்படிதான் இருப்பாருன்னு பிறகு இந்த அம்மா புறத்துல வேற என்ன செய்யணும், அந்த அவரு செய்ய வேண்டிய சில கடமைகள் இந்த அம்மா ஏத்துக்குன்னு, இவர் இப்படிதான் இருப்பாரு, அடிச்ச விட்டு உடம்புல பிரச்சனைகள் இருந்துன்னு தான் இருக்கும், இருந்தாலும் அந்த மனக்கவலைகள் இவர் அப்படிதான் இருப்பாருன்னு நம்ம வேலை பார்க்கலான்ற மாதிரி அதுல இருந்து ரிலீஸ் ஆயிடுவாங்க. ஓகே ஓகே, புரியுதுங்க, ரொம்ப நன்றி. நன்றி நன்றி. இதே மாதிரி கவலைகளும் வந்து எல்லாருக்கும் ஒரே சூழ்நிலை இருந்தா கூட கவலை வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரியும் இருக்காது. ஒருத்தருக்கு இப்போ ஐயா கூட ஒரு சொல்லுவார், ஒரே பொருளாதார நிலையில 2 பேர் இருக்காங்க, ஒருத்தர் சீட்டு போட்டு ஒரு 10,000 ரூபாய் ஒருத்தருக்கு லாஸ் ஆயிடுது, இன்னொருத்தர் அவரும் அந்த சீட்டுக்காரர்கிட்ட இவரும் 10,000 ரூபாய் போட்டு 10,000 ரூபாய் லாஸ் ஆச்சு. 2 பேரும் ஒரே மாதிரி கவலைப்படுவாங்களான்னா அது ஒரே மாதிரி கவலைப்பட மாட்டாங்க. ஒருத்தர் ஐயோ 10,000 ரூபாய் போச்சுன்னு நம்ம ஒரு வருஷம் கஷ்டப்பட்டது வேஸ்ட் ஆச்சுன்னு இடிஞ்சு உட்காருவாரு. ஒருத்தர் சரி பாந்து போச்சு, இனிமேட்டு சீட்டு போடுறவன ஒழுங்கா பார்த்து நம்ம போடணும், இது மாதிரி ஏமாத்துறவங்க எல்லாம் பார்த்து போடக்கூடாது அப்படின்ற ஒரு முடிவை அது ஒரு படிப்பனையா எடுத்துக்கின்னு அந்த பிரச்சனையை ஒரு படிப்பனையா எடுத்துக்கின்னு போய் நிறுவார். அந்த 10,000 ரூபாய் லாஸ் தான். அதுக்குன்னு அதுதான் அந்த ஃபேஸ் பண்றது, அந்த பிரச்சனையை நம்ம புரிஞ்சுக்கும் போது என்ன ஆகுனாக்கா அந்த பிரச்சனையின் பலு வந்து நமக்கு இல்லாம போயிடும். இன்னொன்னு வந்து அந்த பிரச்சனைய வந்து ஒரு படிப்பனையா எடுத்துக்குவாங்க, அனுபவமா எடுத்துக்குவாங்க. அந்த மாதிரி நமக்கு ஒரு இயல்பு நமக்கு ஒரு பக்குவம் ஏற்படும். ஐயா, இப்போ நம்மளுடைய இயல்பு தான் ஒரு வகையான குணம்னு சொல்லலாமாங்கய்யா? ஆமாங்க, நமக்கு இயல்புதான் நமக்கு அது மாதிரி ஏற்படுறது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இயல்பு இருக்கும், ஒவ்வொரு மாதிரி குணங்கள் அமைப்பு இருக்கும், மன அமைப்பு எப்படி உடல் அமைப்பு இருக்குதோ ஒவ்வொருத்தருக்கும், அதே மாதிரி மன அமைப்பும் ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசப்பட்டிருக்கு. அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரியும் நம்மளோட இயல்பு மாற வாய்ப்பு இருக்கு இல்லைங்கய்யா? கண்டிப்பாங்க ஐயா, அது நம்ம இயல்பு வந்து பர்மனன்ட்னு கிடையாது. இப்போ நம்ம உருவம் குழந்தையா இருந்தமோ ஒரு மாதிரி உருவம் இருந்தோம், இப்போ எப்படி இருக்கோம், இன்னும் 10 வருஷம் பொறுத்து வேற மாதிரி இருக்கும். அது மாதிரி எப்படி உருவ அமைப்பு மாறிக்கினே இருக்கிறதோ அது மாதிரி மன அமைப்பும் மாறிக்கினே இருக்கும். இப்போ ஒரு ஏதோ ஒண்ணு பிடிவாதமா இருப்போம், அப்புறம் எதுக்காடா பிடிவாதம், இவ்வளவு லைஃப்ல எவ்வளவு கஷ்டத்தெல்லாம் நம்ம அனுபவிக்காம, இன்பத்தெல்லாம் அனுபவிக்காம இதுக்காக கஷ்டப்பட்டோமே அப்படின்ற மாதிரிலாம் மாறி போயிடும். எதை விரும்பணுமோ அதை வெறுத்துவோம், எதை வெறுத்துமோ அதை விரும்புற மாதிரி ஆயிடும். எதுக்காக வாழ்ந்தோமோ இதெல்லாம் அர்த்தம் இல்லாத மாதிரி கூட ஒரு அது மாதிரி புரிதலுக்கு நம்ம போயிடுவோம்.
எல்லாமே மாறினே இருக்கும். மாற்றமே இல்லாத எதுவுமே இல்லை, மாறினே இருக்குது எல்லாமே. அகமும் சரி புறமும் சரி எல்லாம் மாறின்னு இருக்கு. அகம் நிமிஷம் நிமிஷம் மாறின்னு இருக்கு, கணத்துக்கு கணம் மாறின்னு இருக்கு. புறம் வந்து கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு. இப்போ நம்மளுடைய இயல்பை மாற்றம் பத்தி இப்ப நல்ல இயல்பை கொண்டு வரணும்ன்ற நம்மளுடைய முயற்சியை பத்தி நீங்க என்னங்க சொல்றீங்க? நல்ல இயல்பு கெட்ட இயல்புலாம் எதுவும் இல்லைங்க ஐயா. எப்படின்னா இப்போ எல்லாம் தோன்றி மறையுது. நல்ல இயல்புனாக்கா எப்படின்னா ஒரு நல்ல விளைவு ஏற்படுத்தணும். நல்ல விளைவு ஏற்படுத்தணும்னாக்கா நல்ல செயல்கள் இருக்கணும். நல்ல செயல்கள் தான் நல்ல விளைவு ஏற்படுத்தும். அப்ப இங்க செயல்கள் தான் முக்கியம். இயல்புல எல்லாமே வேணும் நமக்கு. வீட்டுல கிச்சன்ல மிளகா இருக்கு, புளி இருக்கு, கடுகு இருக்கு, வெள்ளம் இருக்கு, எல்லாமே எல்லாமே இருக்குது. நமக்கு தேவையானது நம்ம எடுத்துக்கணுமே ஒழிய, ஐயோ இங்க இது கிச்சன், இது இங்க வெள்ளம் தான் இருக்கணும், நமக்கு வேற இந்த காரமே இருக்கக்கூடாது அப்படின்லாம் ஒதுக்க முடியாது. காரமும் வேணும். காரம்னா அந்த மிளகா பொடியும் வேணும், வெல்லமும் இருக்கணும், அங்க எல்லாமே இருக்கணும். வேணுன்றதுக்கு நீங்க ஸ்வீட் செய்யும் போது வெள்ளத்தை பயன்படுத்திக்கோங்க. காரமாவோ சாம்பார் கார குழம்போ இல்ல வேற ஏதாவது கறி சமையல் செய்யும் போது நீங்க மிளகா பொடியை துவைக்குங்க, அவ்வளவுதான் பண்ண முடியும். அதை தான் நம்ம பயன்படுத்திக்கணும். அதனால உள்ள இது வேண்டாம் வேண்டாம்லாம் இல்லை. இயற்கை நமக்கு எது எது கொடுத்துருக்கோ அது மொத்தமே கிச்சன் வைக்கிற மாதிரி எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு. நாம எதை பயன்படுத்திக்கிறோம் தான். சக்கரை பொங்கல் செய்யும் போது எடுத்து போய் அந்த மிளகாத்தூள் தூவிட கூடாது, அதை தான் நம்ம பயன்படுத்திக்கிறது. அது மிளகா பொடி கண்ணில் தான் படும். முதல்ல மேல முன்னாடியே வச்சிருப்பீங்க, மிளகா பொடி கண்ணில் படும். மிளகா பொடியை தாண்டி அதுக்கு பின்னாடி வெள்ளம் இருக்கும், வெள்ளம் நம்ம எடுத்துக்கணும். அது மாதிரி நம்ம தேவையானது பண்ண. எதுவும் அகத்துல எந்த உணவு வேண்டியது வேண்டாதது எதுவுமே கிடையாது. நம்ம உடம்புல எது வேண்டாதது இருக்கும், எல்லாமே வேண்டியதுதான். அது மாதிரிதான் மனசுலயும் எல்லாமே வேண்டியதுதான். எதுவும் வேண்டாதுன்றது எதுவுமே கிடையாது. நம்மளுடைய வேண்டாது சாரி நம்மளுடைய உணர்வுகளை இயல்புன்னு சொல்லலாமாங்கய்யா? இயல்புனுடைய வெளிப்பாடுதான் உணர்வா இருக்குதுங்க ஐயா. இயல்புனுடைய வெளிப்பாடுதான் உணர்வா வெளிப்படுது, சொல்லாவும் செயலாவும் அதெல்லாம் வெளிப்படுது. இயல்புன்றது அடிமனது, மேல் மனதுல அடிமனது வந்து மேல் மனதில் வருது. மேல் வெளில வரும்போது தான் நமக்கு தெரியுது. கோபம், இது கோபம் வருது, இது கோபம் வந்திருக்கு, இது கோபம் வந்து பொறாம வந்திருக்கு, அன்பு வந்திருக்கு, பாசம் வந்திருக்கு அப்படின்னு நம்ம நாலேஜுக்கு வருது, அறிவின் நாலேஜுக்கு வருது. அதெல்லாம் இன்பில்டா உள்ள இருக்குது. எல்லாரும் உள்ளயும் நல்லது இருக்கு கெட்டது இருக்கு. அந்த கெட்டன வரும்போது செயல்படுத்துறவன் கெட்டவனாயிடுறான், நல்லது பயன்படுத்திக்கிறவன் நல்லவனா இருக்கிறான். அவ்வளவுதான் வித்தியாசம். எல்லாரும் உள்ள நல்லது இருக்கு கெட்டது இருக்கு. நல்லது கெட்டது செயல்ல தான் இருக்குது. உள்ள அகத்துல நிழல்ல வித்தியாசம் கிடையாது. நிழல் எல்லாமே கருப்பு தான். எல்லா கருப்பு நீங்க நகை நட்டு வெளியே போட்டிருந்தாலும் நிழல் கருப்பு தான், நிழல் ஒண்ணுதான். அது அது மாதிரிதான் அகத்துல எல்லாமே ஒண்ணுதான், பிளாங்க் தான். அது அதுல பிரிக்கலாம் முடியாது. இந்த 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 நீங்க நகை போட்டுக்கிட்டு நிழல் ஏதாவது தெரியுமான்னா நிழல்ல தெரியாது. அது மாதிரிதான் உள்ள எதுவுமே பிரிதல், அதாவது பிரிச்சவே பார்க்க தேவையில்லை, பிரிதலே இல்லை, அங்க டுவாலிட்டியே இல்லை. ரொம்ப நன்றிங்க. அதாவது பாஸ்கர் என்ன சொல்ல வர்றாருன்னா, பிரதர் ஆக்சுவலா இயல்புன்னு ஒண்ணு இருக்கு, அதுதான் நம்ம நேச்சர்னு சொல்லிக்கிறோம். அதுவே வந்து மாறக்கூடியதுதான். நம்ம புற செயல்கள்ல மாறும்போது இயல்பு தன்மையை மாறிட்டு தான் இருக்கும். பிரச்சனை என்னன்னா நம்ம இயல்பு நோக்கியோ அதை நோக்கியோ நம்ம போக வேண்டாம். நமக்கு புறத்துல என்ன பிரச்சனை அப்படின்றத லிஸ்ட் அவுட் பண்ணி அதை சால்வ் பண்றதுக்கான எண்ணங்களை பயன்படுத்தும் போது அகம் வந்து ஆட்டோமேட்டிக்காவே ஆஃப் ஆயிடும். கரெக்டா சார்? ஆமா ஆமாங்க. அகத்தை இயல்பை மாத்தணும் எந்த முயற்சியும் அந்த இயல்பை வலுப்படுத்திடும். அதை மாற்றத்துக்கு முயற்சிக்காத போதுதான் அது மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ கோவம் வரக்கூடாதுன்ட்டு நீங்க முயற்சி பண்ணும்போது அடிக்கடி கூட கோவம் வரும். கோவம் வரும், அப்படிதான் வரும். அதை ஆக்செப்ட் பண்ணிக்கணும். ஆக்செப்ட் பண்ணிக்கிறதுன்றது அதை செயல்படுத்துறதுன்றது இல்லை. ஆக்செப்ட் பண்ணிக்கிறதுன்றது அது எதிர்க்காம இருக்கிறது, அது வரக்கூடாதுன்னு நினைக்காம இருக்கிறது. அது வந்தாலும் அது வரும், அப்படிதான் வரும், யாருக்கா இருந்தாலும் வரும். அது புரிதல் அடைஞ்ச பிறகும் சரி, புரிதல் அடையாளத்துக்கு முன்னும் சரி பின்னையும் சரி கோபம் வரும். யாராவது திட்டினாங்கன்னா கோபம் வரும். அந்த கோபத்தை எப்படி வெளிப்படுத்துற அதுதான் முக்கியம். புறத்தில் தான் நமக்கு வேலை இருக்குது. அந்த கோபம் வந்தா வரட்டும். தெருவுல காய் கட்டிக்காரன் வித்தும் போயின்னுக்கிறான், வெண்டைக்காய் வித்தும் போறான், காய் ஏதோ காய் வித்தும் போறான். வித்தும் போட்டோம், நீ ஓணுன்னா கூப்பிட்டு, வானா விட்டுரு, வா கம்முன்னு இருந்தானா போயினே இருப்பான்.
நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை. ஏதாவது அவங்ககிட்ட வேணும்னா கூப்பிடுங்க, வானானா கம்முன்னு இருந்தீங்கன்னா அவன் பாட்டு போய் நேர்ப்பான். நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை. அதான் சும்மா இருக்கிறது. அகத்துல அறிவு உணர்வோட எதுவுமே முரண்பாடு இல்லாம கம்முன்னு இருக்கிறது. அது ஏன் கம்முன்னு இருக்கணும்னாக்கா, அது எதாலும் முடியாது அப்படின்னு உணர்ந்துக்கணும். முடியாது, முடியாதுனால கம்முன்னு இருக்குது. அது புரிஞ்சு நம்ம கம்முன்னு இருக்கணும்னு இல்லை, முடியாதுனால கம்முன்னு இருக்கணும். அதை தான் நம்ம உணரணும். ஐயா சொல்றத நம்ம அதை தான் அதுதான் நம்மளுடைய புரிதலா மாத்தணும். நம்மளோட புரிதலா மாத்துறதுன்றது முடியாதுன்றத நீங்க அனுபவபூர்வமா உணரணும். அப்படி உணர்ந்தாதான் அந்த புரிதல் தானா செயல்படும். அப்பதான் அது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வேலை செய்யும். நீங்க நம்ம புக்கில் படிச்சு நியூஸ்ல இதை கேட்டு கேட்டுனா கூட அது கேட்கறது கரெக்டா 100% உண்மை தெரியும். ஆனா சூழ்நிலை வரும்போது நாமே சண்டை போட்டுன்னு இருப்போம். நம்ம உணர்வோடையே நம்ம சண்டை அங்க சண்டை போடுறது தேவையில்லை, முடியாது, ஜெயிக்கவே முடியாது அப்படின்ட்டு நம்ம ஒரு புரிதலுக்கு ஆணித்தரமா வரும்போது தான் அந்த புரிதல் ஆட்டோமேட்டிக்கா புரிதல் தானா வேலை செய்யும். ஐயா வணக்கம், புஷ்பாமா பேசுறேன். வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. ஐயா டோட்டல் மைண்ட்னு சொல்றது என்ன ஐயா? அதுக்கு விளக்கம் கொடுங்க ஐயா. டோட்டல் மைண்டு நம்ம தனியாலாம் பிரித்தாலும் மனதுடைய இப்போ நீங்க நம்ம சக்தி மீறிய ஒண்ணு இருக்கு, ஒரு பவர் இருக்கு, அது டோட்டல் மைண்டுன்னு வச்சிருங்க. இப்போ டோட்டல் மைண்டு தான் நம்ம இப்போ நீங்க எந்த செயலை செஞ்சாலும் டோட்டல் மைண்டு தான் செய்யுது. அதுக்கு முன்னாடி நம்ம எந்த செயலை செஞ்சாலும் இப்போ நான் பேசினே இருக்கேன்னா கூட இது டோட்டல் மைண்டில் தான் வேலை பண்றோம். இது கான்சியஸ் மைண்டுன்னு நான் இந்த வார்த்தை சொல்லணும், இதை பண்ணணும், அது பண்ணணும்லாம் செய்யல. அது ஆட்டோமேட்டிக்கா உள்ளுகிற பதிவு அதை எடுத்து ஆட்டோமேட்டிக்கா வேலை செஞ்சுக்கினே இருக்கு. அது டோட்டல் மைண்டு. இந்த ஃபிராக்ஷன் மைண்டுன்றது தான் நம்ம தோன்றி மறைகிறது. இப்போ ஏதாவது கூட எதெல்லாம் முரண்படுதோ அதெல்லாம் கான்சியஸ் மைண்ட், அதாவது இந்த ஃபிராக்ஷன் மைண்டுன்னு சொல்லுவாங்க. முரண்படும் மைண்டுன்றது நம்ம அது கூட சண்டை போடாம இருந்தாலே கான்சியஸ் மைண்ட் வேலை செஞ்சுக்கினே இருக்கும். அந்த கான்சியஸ் மைண்டு நம்ம டிஸ்டர்ப் பண்றதுதான் கான்சியஸ் மைண்டு. டோட்டல் மைண்டு ரெண்டு ஒன்னா சேர்ந்து ஒரு செயலை செய்யறது பாருங்க. செயல்ல நீங்க ஒரு செயலை செய்யறீங்கன்னாக்கா அங்க டோட்டல் மைண்டு தான் செய்யும். டோட்டல் மைண்ட் தான் செஞ்சுன்னு இருக்கு. ஐயா சொல்லுவாங்க டோட்டல் மைண்ட் கிட்ட ஒப்படைச்சிருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் எப்படி எனக்கு புரியல, அதனாலதான் உங்ககிட்ட விளக்கம் கேட்கிறேன். அதுதான் டோட்டல் மைண்ட் கிட்ட ஒப்படைன்னு சொல்றது. எப்படின்னாக்கா இப்போ நாம சில விஷயங்கள் இப்போ ஒரு விஷயத்த செய்யும் போது இந்த அறிவு டிஸ்டர்ப் பண்ணிக்கினே இருக்கும். அது சில விஷயங்கள் தொந்தரவு பண்ணிக்கினே இருக்கும். தொந்தரவு பண்ணியிருந்தா கூட நீங்க உங்க கடமை செய்யறதுக்கு டிஸ்டர்ப் பண்ணும். இப்போ இது ஏன்னா விருப்பு வெறுப்புன்னு இருக்கு இல்லைங்களா? அறிவுன்றது விருப்பு வெறுப்பு தான். நீங்க உங்க கடமை பண்ணும்போது இது டிஸ்டர்ப் பண்ணும். நீ இது மாதிரி செஞ்சா உனக்கு இது நல்லது, அது நல்லது அப்படின்லாம் பண்ணும்போது உங்களுக்கு அந்த வேலையை செய்யறதுக்கு முடியாதுன்னு போயிடும். அப்பதான் என்ன சொல்றது, இது நம்ம கான்சியஸ் மைண்ட் கிட்ட விட்டுடுன்னும் போது இப்ப இந்த அறிவு தொந்தரவு பண்ணாம இருக்கும். டிஸ்டர்ப் பண்ணாம அது தொந்தரவு பண்ணியிருந்தா கூட பாட்டு நீங்க கான்சியஸ் மைண்ட் விட்டுட்டு கான்சியஸ் மைண்ட் விட்டுட்டு நீங்க செயல்படாம இருக்கணும்னா அப்படி கிடையாது. நீங்க செயல்படணும். செயல்பட்டுக்குன்னு நீங்க கான்சியஸ் மைண்ட் விட்டுறதுன்றது விளைவை தான் விட முடியும். நீங்க செயலை விடக்கூடாது. அதுகிட்ட நீங்க செய்யறது செய்யணும். இப்போ இந்த திரௌபதி துகில் உரிக்கும் போது அந்த இறை சக்தி எப்போ வந்துச்சுன்னா அந்த அம்மா சரண்டர் ஆகுறாங்க, விட்டுறாங்க. விடும்போது அது அந்த அம்மா பிடிச்சுன்னு இருக்கும்போது வரல. அந்த அம்மாவால எவ்வளவு முயற்சி பண்ண முடியுமோ அவ்வளவு முயற்சி அந்த அம்மா பண்ணாங்க. பண்ணி முடியாத கட்டத்துல தான் அந்த இறை சக்தி நமக்கு சப்போர்ட் வருது. அந்த மாதிரிதான் நாமும் உங்களால முடிஞ்ச அளவு நீங்க பண்ணணும். பண்ணி முடிஞ்சு இதுக்கு மேல பலன் இறைவன் கிட்ட விட்டுட்டு நம்ம வேலை நம்ம பண்ணணும், பார்த்துன்னு இருக்கணும். இது விடுதலை எப்படின்னா, ஏன்னா செயல் மாத்திரம் தான் நம்ம கிட்ட இருக்கு. விளைவு நம்ம கையில இல்ல. விளைவு ஆனா நம்ம விளைவை வச்சுதான் செயலை செய்யறோம். இப்போ ஒரு கடைக்கு போறோம்னாக்கா எதையோ வாங்கறதுக்கு தான் போறோம். ஆனா அந்த விளைவு எதிர்பார்த்து தான் போறோம். ஆனா விளைவு எதிர்பார்க்க கூடாதுன்னா எப்படின்னாக்கா அதனுடைய தரம், அளவு, காலம் அதெல்லாம் எதிர்பார்க்க கூடாது. ஒரு செயலை இப்போ ஒரு பையன் கிளாஸ்ல படிக்கிறான்,
நான் நல்லா படிச்சு நிறைய மார்க் வாங்கணும்னு எய்ம் பண்ணி படிக்கலாம். ஆனா அவன் ஒரு அந்த பலனுக்கு ஒரு ஒரு அளவு வைக்கிறான். நான் வகுப்புல முதல் மாணவனா வரணும், நான் வகுப்புல எல்லாரோட அதிக மார்க் வாங்கணும் அப்படின்னு, இல்ல 100க்கு 100 வாங்கணும் அப்படின்னு ஒரு அளவு, ஒரு காலம், தரம் இதெல்லாம் வந்து அந்த விளைவுல புகுத்துறான் பாருங்க. அது நம்ம கையில கிடையாது. ஆனா நீங்க செஞ்சீங்கன்னா, படிச்சானா நல்ல மார்க் வரும். அது வந்து தவிர்க்க யாராலும் அது தடுக்க முடியாது. ஆனாலும் அதுல விளைவுல எதிர்பார்க்கலாம் பாருங்க. வகுப்புல முதல் மாணவனா வரணும், எனக்கு 100 மார்க் தான் வரணும் அப்படின்று அந்த அதுக்கு டெபினேஷன் வேணும்னு கேட்கறாங்க பாருங்க. அதுதான் உங்களுக்கு கூடாது. நீங்க ஃபுல்லா படிக்கணும், நல்லா படிக்கணும், நல்லா மார்க் வரும், நல்லா படிக்கணும் தான், அவ்வளவுதான். மீதி டோட்டல் மைண்ட் கிட்ட விட்டணும்ன்றது இதுதான். அப்படி விட்டா நம்ம எதிர்பார்ப்பு குறைஞ்சு போயிடும். நம்ம இப்படிதான் நடக்கணும், இப்படிதான் நடக்கணும்ன்ற அந்த எதிர்பார்ப்பு நமக்கு குறைஞ்சிடும். எப்படி நடந்தாலும் எவ்வளவு மார்க் வந்தாலும் பரவாயில்ல, நம்ம படிச்சோம், எவ்வளவு முயற்சி செஞ்சு படிச்சோம், அது எவ்வளவு மார்க். ஐயா வணக்கங்க. வணக்கம்மா. நன்றி நன்றி சார். ஆக்சுவலி முதல்ல பகவத் பாதை இந்த எஃபர்ட்டுக்கு ரியலி வாழ்த்துக்கள்ங்க. ஏன்னா நிறைய பேர் இன்னைக்கு வந்து எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியாம, மைண்டை எப்படி ஹேண்டில் பண்ற தெரியாம நிறைய பேர் இருக்காங்க. சில பேருக்கு இயற்கை அமையுது, சில பேருக்கு இயற்கையால அமையும். அந்த மெஜாரிட்டியான கூட்டம் அதுதான். ஸோ அந்த அவங்களை ஹெல்ப் பண்றதுக்கு பாராட்டுகள், வாழ்த்துக்கள். இது கண்டிப்பா தொடரணும் இந்த எஃபர்ட். ஓகே. பட் அதே நேரத்துல இன்னும் ஒரு சின்ன, நான் இப்பதான் இந்த வாட்ஸ்அப் குரூப்ல பார்த்தேன், ஓசிடின்றது வந்து பத்தி நிறைய பேர் ஒரு சில பேர் எல்லாம் அவங்களோட இதை போட்டிருந்தாங்க. பார்க்கும் போது பதறுது. இத வந்து எண்ணங்கள், நமக்கா தோன்ற எண்ணங்கள் ஆக்சுவலா நிறைய, ஏன்னா எனக்கும் ஓசிடியில ஓரளவுக்கு இருந்ததுனால நான் அதனால பேஸ் பண்ணி சொல்றேன். அது அவ்வளவு ஈஸி இல்லைங்க. ஏன்னா அது அவ்வளவு ஈஸி இல்லைன்னா, அவ்வளவு ஈஸியா இருந்ததுன்னா எல்லாருமே பண்ணிட்டு போயிட்டு இருப்பாங்க. இன்னைக்கும் இது இவ்வளவு பெருசா எஃபர்ட் போட்டிருக்க மாட்டாங்க. சோ நம்ம அந்த எஃபர்ட் எல்லாரையும் காப்பாத்து, இந்த எஃபர்ட் மீட்டு வர்ற எஃபர்ட் பாராட்டணும். ஆனா அதுக்கு முன்னாடி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஓசிடினா நம்ம வந்து, இப்போ நீங்க நெருப்புல கை வச்சீங்கன்னா எவ்வளவு சீக்கிரமா கையை வெளியே எடுத்துவோம். கண்டிப்பா. ஆமாங்க. அவ்வளவு வெடுக்குன்னு எடுத்துருவோம். அந்த கேப்ல நம்ம யோசிக்க மாட்டோம். இது என்னம்மா, இது வந்து தானா வந்துச்சா, நானா செஞ்சனா, எதையுமே யோசிக்க முடியாது. அது நீங்க எவ்வளவு அதுதான் ஓசிடி. அந்த எஃபர்ட் வந்து நமக்கு வந்து எண்ணம் டக்குன்னு வரும். அது நிறைய பேருக்கு அந்த கேப்ல இது சொல்ல வரோம்னா, அந்த கேப்ல அந்த கேப்ல வந்து அது நிஜ மாதிரிதான் தெரியும். நீங்க வந்து இதை செய்யலன்னா இந்த இது மாதிரி ஆகும், இல்ல அந்த மாதிரி யாருக்கும் முக்கியமா அது உங்களுக்கு ஏதோ ஒரு நஷ்டம். ஓகே, அது எப்படி எடுத்துக்கலாம். ஏதோ ஒரு அந்த ஸ்பார்க்ல, அந்த மூமெண்ட்ல இது நிஜம், இதுதான் அங்க ஓசிடினா. அந்த ஸ்பார்க்ல இது எண்ணத்தால வந்ததா, நானா உருவாக்குறேன். அது எண்ணம், அதாவது திங்கிங் அண்ட் தாட். இதை நானா திங்க் பண்ணனா, தாட்டா வந்ததான்னு யோசிக்கவே முடியாது. அந்த யோசிக்கிற திறன் இருந்துச்சுன்னா அவன் அவனே ஸ்மார்ட் எனஃப் டு ஹேண்டில் இட். அது என்னோட உண்மை. ஏன்னா நம்ம இதை வந்து பேசிட்டே நிறைய இடத்துல பார்த்தேன். இதுக்கு இந்த கேப்ல அது இல்ல, நீங்க நெருப்புல கை வச்சா எவ்வளவு சீக்கிரம் கை எடுக்கிறோமோ, அந்த கேப்ல வந்து மாதிரிதான் இந்த எண்ணமும் வருது. அந்த எண்ணம் அழுத்தம் கொடுக்கும் மறுபடியும். அதனாலதான் கம்பல்சிவா வரும் அது. நீங்க அதுக்கு நீங்க நெருப்புல இருந்து கையில எடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு எப்படி எரியுமோ அந்த மாதிரி அவனுக்கு அந்த எண்ணத்துல இருந்து வெளியே வரலன்னு வச்சுக்கோங்க, அது வந்து அவனுக்கு அந்த பதட்டத்துக்கு கொடுக்குது. அத கம்பல்சிவா, என்ன நீ சொல்லியாச்சு, இவ்வளவு நேரம் நீ பண்ணலையே, நெருப்புல இருந்து கை எடுக்கலையே, நீ அந்த வேலையை பண்ணலையே, அவன் கம்பல்சரி ஆயிடும். இது வந்து இவ்வளவு பெரிய விஷயமா இருக்கிற அந்த விஷயத்த நம்ம அந்த கேப்ல வந்து, நான் எதுக்குன்னா இதுல இருந்து எப்படி வந்து நான் குறைச்சாச்சு. பட் நிறைய பேரை பார்க்கும் போது எனக்கு கொஞ்சம் பதட்டமா இருக்கு. எப்படிடா இதுக்கு நம்ம வந்து எண்ணங்கள் எவ்வளவு ஸ்பீடா அது அடிக்குது, அந்த கேப்ல நம்ம யோசிக்கணும்ன்றாங்க. எப்படி யோசிக்கிறது? அந்த யோசிக்கிற திறன் இருந்துச்சுன்னா அவனுக்கு வந்து எல்லாருமே முட்டாள் இல்லையே. இந்த அளவுக்கு வருதுன்னா எல்லாருமே புத்திசாலிகள் தான். எல்லாருமே அவங்கள
அடிப்பட்ட புத்திசாலித்தனம் எல்லாருக்குமே இருக்குன்றது எண்ணம். ஆக்சுவலி திருப்பி நான் தெளிவாயிடுவேன், அவ்வளவு ஸ்பீடா வருதுங்க அந்த தாட்டு. அந்த தாட்டை வந்து நீங்க செய்யலன்னா, அந்த தாட்டை நீங்க செய்யலைன்னா திருப்பி திருப்பி வந்து அடிக்கும். ஐயாவே சொல்லியிருக்காரு, உன்னோட செயல வந்து எது செய்ய முடியாம செய்தோ அதுதான் வந்து இந்த வினை அப்படின்னு ஏதோ சொன்னாரு. அந்த ஏதோ ஒரு இடத்துல சொன்னார், இந்த சூனிய வைக்கிறது, பில்லு வைக்கிறதுலாம் என்னன்னா, அது என்னன்னா ஒண்ணு செய்யக்கூடிய செயலை செய்ய முடியாம முடக்கிறது. அந்த மாதிரி ஓசிடி முடக்கிடுது. இப்பதான் இதுதான் இப்போ நம்ம அந்த ஓசிடியோட அது சும்மா இல்ல, அது பேர்லாம் சும்மா வைக்கல, ஏதோ ஒரு காரணத்தால வச்சு அவ்வளவு எஃபெக்ட் இருக்கு அதுக்கு. நான் சிம்பிளா கேட்டேன்னா, இதுல வந்து கண்டிப்பா பிராக்டிக்கலா அந்த எண்ணம் திங்கிங் தாட்னு பிரிக்கிற அளவுக்கு அந்த பக்குவம் வராது. ஏன்னா உங்களுக்கு அந்த பக்குவம், அந்த எண்ணம் வந்த அப்புறமா உங்களுக்கு பதட்டம் ஆயிடும், ஆன்சைட்டி ஆயிடும். ஆன்சைட்டியும் ஓசிடியும் சேர்ந்தது, பதட்டம் ஆயிடும். இந்த பதட்டம் வந்து டக்குன்னு மாத்திரை கொடுத்தா கம்மியாகும் ஓரளவுக்கு. ஆனா பதட்டம் வந்துடுச்சுன்னா அந்த மாத்திரை கூட உங்க லெவல வச்சு நான் பார்த்த வரைக்கும் சொல்றேன். அதனால அது அவ்வளவு ஈஸியா இல்லைங்கன்னு சொல்லுவாங்க. ஈஸியா இல்ல நம்ம நினைக்கிறோம்க்கு இல்லைங்கய்யா, நீங்க சொல்றீங்க கரெக்டா. இந்த ஓசிடி என்று நீங்க சொல்றீங்க உடனே வேலை செய்யற மாதிரி சாதாரண மனுஷன் கூட இருக்குது. அதாவது சாதாரண ஆளு கூட திடீர்னு கோவப்பட்ட பட்டுன்னு அடிக்கிறவங்க கூட இருக்காங்க, எதுவுமே விசாரணை இல்லாம. ஆக இது வந்து எப்படி ஹேண்டில் பண்ணா, நீங்க சொல்ற மாதிரி இது வந்து மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். இப்போ நம்ம ஏதோ ஒண்ணு இருக்குதுன்னு நினைக்கிற பாருங்க, எதை நீங்க நினைக்கிறீங்களோ அதுதான் உண்மையா தெரியும். இதுதான் மனசனுடைய முக்கியமான ஒரு விஷயம். நீங்க அது இல்ல, அங்க பேய் இருக்குன்னு நினைச்சீங்கன்னா அங்க பேய்க்கான சிஸ்டம் எல்லாமே உங்களுக்கு மட்டும் தெரியும். அங்க அதுக்கேற்ற மாதிரி காத்து ஆடுற மாதிரி இருக்கும், ஏதோ வெள்ளையா போற மாதிரி இருக்கும். எல்லா விஷயமும் நீ எதை நம்புறீங்களோ அது அங்க உண்மையா தெரியும். அதுதான் மனிதனுடைய இயல்பு. அந்த மனிதனுடைய இயல்பு நீங்க என்ன நம்புறீங்கன்றது பாருங்க, அதுதான் முக்கியம். இன்னும் இந்த உணர்வுகள்லாம் வந்து மறைஞ்சிடுதுன்றாங்க பாருங்க. மறைஞ்ச பிறகுதான் நம்ம கான்சியஸ். இப்ப நான் உங்களை கூப்பிட்டு முடிச்ச பிறகுதான் உங்களுக்கு கூப்பிட்டுனே தெரியும். நான் அதை நீட்டிக்க வைக்கிறதோ இல்ல அதை இது பண்றதோ எல்லாம் முடியாது. நான் வேணும்னா இன்னும் 2வது டைம் உங்களை கூப்பிடலாம், அது மாதிரிதான் பண்ண முடியுமே ஒழிய அந்த உணர்வுகள் எல்லாருக்குமே சரி தோன்றி மறைஞ்சு போகுது. மறைஞ்சு போனதை இந்த அறிவு கையில் எடுக்குது. இது வந்து ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல நாம அவங்கவுங்க அனுபவத்துல அவங்க அதுல இருந்து விடுதலை ஆகணும்ன்ற குறிக்கோள்ல இதை புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சாதான் அது வேலை செய்யும். இது புரியாம அது அப்படிதான் இருக்குதுன்ட்டு நீங்க அக்செப்ட் பண்ணீங்கன்னா அது அப்படியேதான் நடந்துங்க இருக்கும். இது இப்படிதான் இருக்குது, இந்த உணர்வு மறைஞ்ச பிறகுதான் நமக்கு கான்சியஸே வருது, இது இல்ல, இது சொல்றது வெறும் மாயை. ஏன்னா உணர்வுகள் போயிட்டு பிறகு இருக்குதுன்னு நினைக்கிறேன் பாருங்க, அதுதான் மாயை. இப்போ கோவம் எனக்கு வந்து போயிட்டா கூட கோவம் இருக்குதுன்னு நினைச்சுக்கின்னு நான் அதை கண்ட்ரோல் பண்றதும் இல்ல காட்டும் ஏதோ அடக்கிறதும் ஏதோ பண்றேன் பாருங்க, அதுதான் மாயை. அந்த மாயையில வந்து நம்ம போய் மாட்டிக்கிறோம். அதுதான் ஐயா வந்து இது நீங்க சொல்ற மாதிரி அது 2 ரீதியாவும் இருக்கு, மன ரீதியாவும் இருக்கு உடல் ரீதியாவும் இருக்கு. அதுக்கான ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது மன ரீதியா ஐயாவுடைய புரிதல் வரும்போது விரைவில் குணம் அடையத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ அதுக்காக தான் அது சொல்ல நீங்க சொல்றபடி பாத்தீங்கன்னா அதுக்கு கொஞ்சம் இப்போ நீங்க பேசுற வரைக்கும் பார்த்தா அங்க நேரத்துல இது வந்து திங்கிங்கா தாட்டா, இதுக்கு நான் வேல்யூ கொடுக்கணுமா வேல்யூ கொடுக்க கூடாதான்னு யோசிக்கிறத விட வில் பவரை வளர்த்துக்கணும், தைரியத்தை வளர்த்துக்கணும். ஆமா இது மாயைதான், இதை நான் கேட்க மாட்டேன், நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன், அதுதான் சொல்யூஷனா இருக்க முடியும்ல. அந்த நேரத்துல இது திங்கிங்கா தாட்டா திங்கிங்ன்றது நம்ம புரிதலுக்காக தான் சொல்றதுங்க ஐயா. இது வந்து தானா வருதா, இது யாருக்கா கில்ட் ஆகாதீங்க, கில்ட் ஆக கூடாது. அதுதான் ஐயா சொல்றாரு. நாங்க இப்ப கூட நம்ம கூட திடீர்னு கோவத்தை ஏதோ ஒன்று பண்ணிடுறோம், நம்மள அறியாம எது ஏற்பட்டாலும் அதுக்கு நீங்க பொறுப்பு இல்லை. அந்த அந்த புரிதலுக்கும் வந்துடணும். நீங்க உங்களுக்கு தெரியாம ஏதாவது பண்றீங்களா, அதுக்கு நீங்க பொறுப்பு இல்லை. நீங்க கான்சியஸா எது பண்றீங்களோ அதுக்குதான் நீங்க பொறுப்பு. அப்படின்னும் போது அப்பதான் வந்து உங்களுக்கு கான்சியஸா உங்களுக்கு அன்கான்சியஸா நடக்கிற நிகழ்ச்சிகள்லாம் நீங்க வாட்ச் பண்ண முடியும். அது வந்து தொலைவார்ந்து வாட்ச் பண்ணி அப்பதான் நீங்க அதை கண்ட்ரோல் பண்ணணும். இல்ல அப்ப வாட்ச் பண்றீங்க, வாட்ச் பண்ணும்போது தான் அது குறைய முடியும். நீங்க அதை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைச்சு பண்ணும்போது மாற்றங்கள் ஏற்படவே முடியாது. மாற்றணும்னு நினைச்சா மாற முடியாது அகத்துல.
அது எப்படியாவது கடக்கட்டும் அப்படின்னு காணாம இருக்கும்போது தான் காணாம போகும் மனதை பொறுத்த வரைக்கும். அது சரி, அப்படியாவது கடக்கட்டும். அந்த இன்டர் பண்ண விரும்பல, நிறைய நேரம் எடுத்துக்க விரும்பல. அந்த மாதிரி அது கடக்கட்டும்னு விட முடியலங்க. அந்த அளவுக்கு நீங்க அதே மாதிரி கண்டுக்காம விட முடியல. கண்டுக்காம விட முடிஞ்சதுன்னா இவ்வளவு பெரிய பிரச்சனை, அது ஓசிடியே இருக்காது. அது கண்டுக்காம விட முடியாம அதுதான் அது கம்பல்சிவா பண்ணிட்டு போகல. நீ இதை பண்ணலன்னா நீ அழிஞ்ச, இதை பண்ணலன்னா நீ அழிஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அதுதான் கம்பல்ஷன். அதை நான் கண்டுக்காம எப்படி விடுற அந்த இது வந்துடுச்சுன்னா, தெளிவு வந்துடுச்சுன்னா, இல்ல ஓகே நான் அதிகமா நேரம் எடுத்துக்கல. நான் ரியாலிட்டியில எப்படி ஒருத்தன் ஓசிடியில இருந்து அதை அனுபவிப்பான்றதுக்காக சொல்றேன். அது பேரே அப்சசிவ் கம்பல்ஷன். கம்பல்ஸ் பண்ணுவோங்க, பண்ணிதான் ஆகணும். அதை நம்ம இக்னோர் பண்ணிட்டு போற மாதிரி இருந்தது. அந்த தெளிவு வந்துச்சுன்னா இதுக்கு நான் பாராட்டணும் பகத்னாரே. அட்லீஸ்ட் நிறைய ஸ்டார்டிங்ல எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. சரிங்க, நான் நன்றிங்க. இது ஹலோ ஐயா சொல்லுங்க. ஹலோ சொல்லுங்க ஐயா. ஐயா சொல்லுங்கம்மா. ஐயா, நெருப்புல கை வச்ச உடனே நம்ம எடுத்துடுறோம் இல்ல, அப்படி அந்த நேரத்துல திங்க் பண்ண முடியாதுல்ல அப்படின்னு சொன்னாரு. அது நெருப்புல கை இருக்கிறது அது அனிச்சை செயல்னு தானே சொல்லுவாங்க ஐயா. அது மாதிரிதான் அவருக்கு ஏதோ ஒரு அந்த ஓசிடி மூலம் செயல்கள் நடக்கிறது, நம்ம என்ன மீறி அங்க நடக்குது செயல் அப்படின்றாரு அவர். ஏதோ ஒண்ணு அது மாதிரி இப்போ நம்ம பிளான் பண்ணி கையில எடுக்கிறது இல்லை, அது டக்குன்னு நம்மளே வெடுக்குன்னு எடுத்துறோம். அந்த மாதிரி அவர் வாழ்க்கையில அந்த ஓசிடியில ஏதோ ஒரு செயல் அவருக்கு வாழ்க்கையில நடந்துக்கினே இருக்குது. அந்த மாதிரி யாராவது ரியாக்ட் பண்ணாங்கன்னா அவரு அந்த மாதிரி ரியாக்ட் பண்ற மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை அது அந்த மாதிரி ஓசிடியில வருது அப்படின்னு ஐயா சொல்ல வர்றாரு. அது இது முதல்ல ஆரம்ப காலகட்டத்திலேயே அவங்க ஐயாவுடைய புரிதலுக்கு வந்தாங்கன்னா இந்த நோய் காணாமே போயிடும். இப்போ அதிகப்படியா அது வளர்ந்தாச்சுன்னா அது வீரியத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ நம்ம ஐயாவுடைய புரிதல் வந்தாச்சு, வந்த உடனே நான் ஐயா பாரு மனது கூட போராட இது தெரிஞ்ச உடனே நான் ஐயா மாதிரி ஈக்குவல் ஆயிடுவேன்னா சொல்ல முடியாது. ஐயா தான். ஏன்னா அவருடைய பக்குவத்துல அவருடைய இதுல அவர் வந்திருக்காரு. இப்ப என்னுடைய பதிவுகள் என்ன வீரியமா இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி இந்த புரிதல் என்னுடைய அப்ளை பண்ணி என்னோட வாழ்க்கையில சக்சஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒருத்தர் தூய்மையா இருந்தாரு, எதுவும் எந்த கெட்ட பழக்கம் எதுவுமே இல்லாம வந்தாருன்னா அவருக்கு இந்த புரிதல் அப்படியே கப்புன்னு பிடிச்சிக்க உடனே ஒரே மாசத்துல கூட இதுவாயிடுவார். ஐயா சொல்றேன் ஞான மனிதல் இந்த கன நேரத்துல அடைய முடியும், ஒரு குதிரைச்சான காலத்துக்கு 10 காட்டிங்க கிடைக்கும் அப்படின்றாரு. அவங்க நார்மலா இருக்காங்க, ஒருத்தவங்களுக்கு அது மாதிரி இருக்கும். ஆனா நம்ம இந்த உலகத்துல நம்ம நிறைய ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு உருவமா இருக்கிற மாதிரி ஒவ்வொரு மன அமைப்புல இருக்கிறோம். அப்போ என்ன ஆகுதுனாக்கா அது கொஞ்சம் டைம் எடுக்கும். எல்லாருக்கும் ஒரே மாதிரி கிடைச்சவன் ஐயா புரிதல் வந்தவன எல்லாரும் ஞானம் அடைஞ்சிட்டு அது எல்லாருக்கும் அந்த புரிதல் வந்துச்சுன்னு சொல்ல முடியாது. அவங்க இயல்பு ப்ராசஸ் மொல்ல அந்த ப்ராசஸ் மொல்ல வரும். இப்போ ஒரு ஸ்கூல்ல பாடம் நடத்துறாரு, பாடம் நடத்தி ஒரு கணக்கு சொல்லி கொடுத்துட்டு இன்னொருக்கு இந்த மாதிரி கணக்கு போடுங்கன்னு சொல்லுவாரு. அந்த கணக்கு போட்டு முதல் பென்சிலுக்கு வருமா நம்ம கணக்கு ஏற்றி பாதி கணக்கு வருவான், முன்னாடி முன்ன போய் டிக்குவாங்க, ரைட் வாங்கின்னு உக்காந்துருவோம். நான் அப்படி இருந்திருக்கேன், அதுக்காக நான் சொல்லுவேன். நம்ம பாதி கணக்கு தான் போட்டிருக்கோம், அவன் போட்டு டக்குன்னு வந்துட்டானே அவ்வளவு அது அவ்வளவு சுலபமா அவனுக்கு புரிஞ்சுக்கிறான். அதே வாத்தியார் தான், அதே இதுதான். ஆனா எனக்கு நிதானமா புரியுது. நான் பாதி கணக்கு போடும் போதே அவன் முழு கணக்கு போட்டு ரைட் வாங்கின்னு வந்துடுறான். அப்போ அது மாதிரிதான் இருக்குது. அது மாதிரிதான் பக்குவம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மன அமைப்பும் ஒவ்வொருத்தருக்கும் இருக்குது, ஒவ்வொரு மாதிரி இருக்கு. ரொம்ப நன்றிங்க ஐயா, ரொம்ப நல்லா புரிஞ்சுது நீங்க பேசுறது, ரொம்ப நல்லா இருக்கு ஐயா, ரொம்ப நல்லா. நன்றிங்க ஐயா, நன்றி. வணக்கங்கய்யா. வணக்கம் வணக்கம் ஐயா, சொல்லுங்க. என் பேர் சிவபாண்டிங்க. சொல்லுங்க ஐயா. வணக்கம். நான் திருப்பூர்ல இருந்து பேசுறேங்க. சந்தோஷம். நம்ம ஐயா பகவத் ஐயாவுக்கு, ஐயா ஹீலர் பாஸ்கர் ஐயாவுக்கு, இன்னும் நம்ம அமைப்புல இல்ல மணி ஐயாவுக்கு நிறைய பேத்துக்கு நன்றி சொல்லலாம். ஏன்னா
இது ஒரு சாட்சி மாரி கூட எடுத்துக்கலாம். அது இது வரைக்கும் ஒரு ஆன்மீகம்டா அது வந்து என்னடே எனக்கு தெரியாம ஒரு 40 வருடங்கள் நான் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தேன். அது வந்து கடவுள், பேய், பிசாசு, நம்பிக்கை, சடங்கு, சம்பிரதாயம் அப்படின்னு இதெல்லாம் வந்து இங்க 5 நிமிஷத்துல ஒரு ஞானம் அடையலாம் அப்படின்றது வந்து ஒரு வார்த்தை கிடையாது. அது திருப்பி ஆனா அவங்கதான் நம்மளுக்கு உதவி செய்யறாங்க அப்படின்னு நான் நினைப்பேன். அது ஒரு வேத மந்திரம் இல்லாட்டினா அது ஒரு மந்திர சொல் அப்படின்ற மாதிரி நான் அப்படி அடைஞ்சேன். அது அந்த ஹீரர் பாஸ்கரையோட அந்த வீடியோவை டவுன்லோடு பண்ணி வாய்ஸ் டவுன்லோட் பண்ணி 1க்கு 2 3 தடவை கேட்டேன். 5 நிமிஷத்தில் நீங்கள் வந்து மனதை பற்றி இதைவிட தெளிவாக யாரும் இந்த உலகத்தில் சொல்ல முடியாது அப்படின்ற ஒரு வீடியோ இருந்துச்சு. அது கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் இருக்கு. அதை பார்த்ததுக்கு அப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து யாரு பாகவத் ஐயா அப்படின்னு நான் கூட தேடி பார்த்தேன். அதுக்கப்புறம் ஐயாவோட நேர்காணல் வந்து ஒரு நேர்காணலோட ஒரு யூடியூப்ல கொடுத்துருந்தேன். அப்படியும் அந்த நேர்காணலும் பார்த்தேன். அந்த நேர்காணல வந்து ஐயாவோட அவரு அதான் இந்த கதையெல்லாம் நிறைய சொல்லியிருப்பாங்க. இவர் பேசிக்கிட்டே இருக்காரு, சொன்னதே சொல்லிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அப்புறம் வந்து அதுவும் கூட வந்து நிறைய கேட்டிருக்கேன். ஆனா அதுல அந்த நேர்காணல்ல ஒரே ஒரு வார்த்தை என்ன சொன்னாருந்தா வந்து எதுக்கு இந்த எல்லைகளை பிடிச்சிருக்காங்க, எதுக்கு இந்த மனிதர்களை பிடிச்சிருக்காங்க, யாரு பிடிச்சிருக்கா, இதெல்லாம் நம்ம உடைக்கணும், அதுக்காக நாங்க செய்யறோம் அப்படின்றாரு. அந்த ஒரு எண்ண ஓட்டம் எனக்கு அப்பயே இருந்துச்சுங்க, ஒரு 5-6 வருஷம் முன்னாடியே. இந்த பறவைகள்லாம் இந்த உலகத்தை விட்டு எப்படியோ பறந்து போயிட்டே இருக்கு. கடல், நீர், இயற்கையெல்லாம் வந்து அப்படிதான். இயற்கை தானே மனிதன் இருக்கு. இவனுக்கு மட்டும் யாரு எல்லை கூட பிடிச்சா? ஒரு ஏரியாக்குள்ள இருந்து இன்னொரு ஏரியாக்குள்ள கம்ப்ளைண்ட் கொடுத்தா எடுக்க மாட்டாங்க. இன்னொரு ஏரியா இந்த நாட்டை விட்டு அந்த நாடு உனக்கு விசா வேணும், பாஸ்போர்ட் வேணும் அப்படின்னு யாரு பிரிச்சா? யாரு இவனை அடக்கி வச்சா? இவனே உனக்குள்ள அடக்கி வச்சுக்கிட்டான். இவங்க பூராமே மனிதர்கள் தானே அப்படின்ற ஒரு புரிதல் யாருக்குமே இல்லை. இதை பூராமே வந்து எடுக்கணும் அப்படின்ற ஒரு கேஸ் போட்டிருக்கோம், கேஸ் நடத்திக்கிட்டு இருக்கான். நீங்க வந்து உள்நாட்டு உங்க வீட்டை பாதுகாத்துக்குங்க, இந்த மாதிரி ஒரு நாட்டை பாதுகாத்துக்குங்க, எல்லையை பூரா எடுத்து விட்டுருங்க அப்படின்னு அந்த ஒரு வார்த்தை. அது ஒரு வார்த்தை இல்லை, அது கொஞ்ச நேரம் பேசினாரு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அன்னையிலிருந்து ஒரு 4-5 வருஷமா வந்து ஐயா பார்க்கலாம்னு நினைச்சுக்கிட்டே இருக்கேன். ஆனா இதுக்கான நம்மளுக்கு இன்னும் நேரம் அமையலைங்க. பாருங்க, கண்டிப்பா பாருங்க. ஐயாவுடைய ஞான முகாமெல்லாம் அட்டன் பண்ணுங்க. ஞானம்லாம் அடைஞ்சாச்சுங்க. நம்ம 5 நிமிஷத்துல ஞானம் அப்படின்ற ஐயாவோட ஒரே வார்த்தை தான். 5 நிமிடத்துல ஞானம். புரிதலுக்கு நீங்க சொன்ன மாதிரி ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு புரிதலோட இருப்பாங்க. ஒரு வார்த்தை ஒரு சொல்லு, நல்ல மாட்டுக்கு ஒரு சூடுன்ற மாதிரி வந்து ஒரே வார்த்தையில சில நேரம் வந்து என்னமே கேட்டாலும் தெரியாது. நம்ம எல்லாரும் நம்ம அப்படி சொன்னோம்னா நம்ம தற்போது வந்து சமந்தி ஆயிரும். நம்ம தேடல்ல இருந்துக்கலாம். நம்ம அது இது இதெல்லாம் பூரா வந்து ஒரு கருத்து பேசும்போது ஒரு சொல்லும் போது வந்து அந்த சொல்லு இன்னொரு சொல்லோட மோதி அது ஒரு புதிய கருத்தை உருவாக்கி அது இதுதான் அப்படின்ட்டு வந்து இன்னொரு கருத்தை உருவாக்காம வந்து பார்த்துக்கிறது ரொம்ப கவனமா இருக்கணும். அதான் மேட்ரு. சரிங்க. பேசும்போதே வந்து ஹலோ சொல்லுங்க ஐயா. கேக்குது, சொல்லுங்க ஐயா. கேக்குது, சொல்லுங்க ஐயா. என் பேரு சக்தியா, சென்னையில இருந்து கால் பண்றேன். சொல்லுங்க ஐயா. ஐயா, இப்ப நீங்க டோட்டல் மைண்ட் அப்புறம் கான்சியஸ் மைண்ட் சொன்னீங்க, 2 சொன்னீங்க, கரெக்டுங்களா? டோட்டல் மைண்ட். இப்ப நம்ம மனசுல வந்து ஆட்டோமேட்டிக்கா எண்ணம் வந்துன்னு இருக்கு. நாம அதை கவனிக்கிறோம். அதாவது மனசுலதான் எண்ணங்கள் வருது, நம்மளுக்கு அந்த உணர்வு இருக்கு. அதை நம்ம விட்டுறோம். விடுறது இல்ல, அது மாதிரி போயின்னு இருக்கு. நம்ம எதுவுமே விடுறது இல்ல, மனசுல இருக்கிற கவனம் என் தலையில. சொல்லுங்க, கேக்குதுதான் இருக்கு, சொல்லுங்க. அதுதான் எனக்கு கேள்வி. இப்ப மனசுல அந்த கவனம் வருது, எண்ணங்கள் ஓடுது, நம்ம விட்டு அந்த கவனம் இருக்கிற மாதிரி நம்ம மைண்டுக்குள்ள நம்ம தலைக்கு நம்ம அடுத்து நான் நல்லது நம்ம யோசிக்கணும் அப்படின்ட்டு அந்த கவனம் நம்மளுக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா அந்த விழிப்புணர்வு இல்லாம இருக்கு. நம்ம மனசுல மட்டும் அதிகமா வந்துன்னு இருக்கு. அதுக்கு இது நல்ல எண்ணம் வரணும், கெட்ட எண்ணம் வரக்கூடாது,
இந்த இன்பமே வரணும், இதெல்லாம் எதுனாக்கா அறிவு. மனதினுடைய உணர்வு பகுதி அறிவு இருக்கு, அறிவு தான் பண்ணுது. அறிவுன்றது எதுன்னா அதோடைய அடிப்படையான டிஃபால்ட்டான என்னன்னாக்கா உயிர் வாழணும். ரெண்டாவது உயிர் வாழும்போது இன்பமா இருக்கணும். இது ரெண்டு தான் அதுக்கு அடிப்படையான ஒரு உணர்வு. அப்போ அந்த உயிர் ஐயா ஒரு ஒண்ணு இது மட்டும் எனக்கு புரியல, என்ன வாட்டி சொன்னீங்க, தப்பா எடுத்துக்காதீங்க. அறிவுன்றது புறத்துக்காக மனம் வந்து புறத்துல செயல்படும் போது அறிவா இருக்குது. அந்த அறிவு என்ன பண்ணுதுன்னா அதோடைய வேலை என்னன்னா உயிர் வாழணும், ரெண்டாவது வாழும்போது இன்பமா இருக்கணும். இது ரெண்டு தான் அதோடைய குறிக்கோள். அந்த ரெண்டுத்துக்காக தான் இந்த மனசுலயும் அது என்ன பண்ணுது, இந்த மனம் வந்து நம்ம புறத்துல புலன் இன்பங்கள், வெளியில இன்ப நாட்டம் இருக்கலாம், தவறு இல்லை. நம்ம உள்ள சேஃப்டியா இருக்கட்டும், இப்ப நம்ம நல்லா இருக்கிறோம், அடுத்த கட்டமா இன்பமா இருக்கணும்னு நினைக்கும். இன்ப நாட்டம் அடிப்படையான ஒரு குணமா இருக்குது நமக்கு இயல்பிலே. அந்த இன்ப நாட்டம் தான் இந்த இது வேணும் இது வேணாம், இது ஒஸ்தி, இது மட்டம், இது அசிங்கம், இது புனிதமானதுன்னு புறத்துல பிரிச்சு வச்சுக்குது. இது புறத்துல பிரிச்சா தவறு இல்லை, பிரிச்சுக்கலாம், அது தப்பு இல்லை. ஆனா அது அகத்துல போயிட்டு இது நல்லது, இது கெட்டது, இது ஒஸ்தி, இது மட்டம், இது அசிங்கமாந்து, இது புனிதமாந்துன்னு அப்படின்னு முதிர் குத்துது பாரு. அங்கதான் பிரச்சனை. அது முதிர் குத்துறதுனால என்ன ஆகுதுன்னா ஒரு குணத்தை வேணும், ஒரு உணர்வை வேணும்னு பிடிக்குது, ஒரு உணர்வு வானான்னு தள்ளுது, ஒரு உணர்வு அப்படியே இருந்துகிட்டே இருக்கணும்னு நினைக்குது, இன்னொரு குணத்தை உணர்வை வரவானவே கூடாது பூச்சி தள்ளிடலாம்னு நினைக்குது. இதெல்லாம் அறிவினுடைய இயல்பு. ஆனா உள்ள அதனால எதுவுமே பண்ண முடியாது. வெளியே ஒன்னாலும் அறிவு எதை ஒன்னாலும் பண்ணிக்கலாம், முயற்சி பண்ணி அது முயற்சி பண்ணலாம். அது முடியாட்டா இன்னொருத்தருடைய முயற்சி எடுத்துக்கலாம், இல்ல ஊர் உலக முயற்சி எல்லாத்தையும் எடுத்துன்னு அது முயற்சிக்கலாம், தவறு இல்லை. ஆனா அகத்துல அது சும்மாதான் இருக்கணும். ஏன்னா அதனால முடியாதுன்னு உணர்ந்துக்கணும், அதுதான் முக்கியம். அதனால முடியாது. ஏன் முடியாதுன்னா அது முடிஞ்சு போயிட்டு ஒரு விஷயம். ட்ரெயின் போயிட்டு பிறகு அது என்ன ட்ரெயின் போகக்கூடாதுன்ட்டு அது எப்படி பிடிக்க முடியும், அது மாதிரி ஒரு விஷயம். அதனால அறிவினால் முடியாது. சொல்லுங்க. இப்ப நம்ம ஒரு பாம்பை பாக்குறோம், விஷம் உள்ள பாம்பு பாக்குறோம், விஷமற்ற பாம்பு. விஷம் உள்ள பாம்பு பார்க்கும்போது மைண்ட் வந்து முழு கவனத்தோட செலுத்துது. ஐயோ இது கடிச்சா இதாயிடுமோ அதாயிடுமோ மைண்ட் யோசிக்குது இல்லையா? ஆமா ஆமா. மைண்ட் வந்து நம்ம தீவிரமா முழு கவனமும் அந்த மைண்ட் வந்துடும், மனசு யோசிக்காது. ஆமா, மைண்ட் மட்டும் யோசிக்கும், இந்த பாம்பு இந்த பாம்பு அந்த பாம்பு, இது வந்து கட்டு விரியா, இது வந்து நல்ல பாம்பு, இது கடிக்க பயங்கர மைண்ட் தீவிரமா யோசிக்கும். ஆனா நம்ம அந்த சந்தர்ப்பம் அந்த அதே மாதிரி யோசிக்கிற மைண்ட் நிரந்தரமா நம்ம கிட்ட இருக்க மாட்டேங்குது ஐயா. மனசுதான் அலைமோதி நம்ம போராடுகிறோமே, மைண்ட் அது அந்த அதே விழிப்புணர்வுல இருக்க மாட்டேங்குது. நம்ம ஒரு பாம்பு இந்த பாம்பு கடிச்சவளுக்கு அந்த சின்ன கவனத்தோட இருக்கும் போது அதே விழிப்புணர்வு எப்போதும் இருக்க முடியும். இப்ப நம்ம ஒரு ஹலோ மயில்வாணன் திருப்பூர்ல இருந்து பேசுறேங்க. இப்ப வந்து முதல்ல வந்து அந்த புஷ்பாம்மா பேசினாங்க, அதுக்கப்புறம் வந்து இன்னொருத்தர் பேசினாரு, தீயில கையை வச்சோடனே டக்குன்னு வெளியில வந்துருதுன்ட்டு. அதுக்கப்புறம் இப்போ இவர் இந்த பாம்பை பத்தி பேசிட்டு இருக்காரு. இந்த 3 பேருக்கும் சேர்ந்து என்ன அப்படின்னா, புஷ்பாம்மா கேட்டது வந்து டோட்டல் மைண்ட்னா என்னது அப்படின்றது. அதே கேள்வியை வேற உருவத்துல இப்போ இவர் கேட்டுட்டு இருக்கிறாரு. 2வது கேட்டவர் ஒரு பதில சொல்லிட்டு போயிட்டாரு. 3க்குமே ஒரு நல்ல லிங்க் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ஐயா சொன்னதுல வந்து இந்த டோட்டல் மைண்ட் அப்படின்னா என்னது அப்படிங்கிறத எல்லாருமே நல்ல ஒரு தடவை அந்த வீடியோவை பார்த்து புரிஞ்சுக்கணும்னு என்னோட புரிதல் இருக்கு. அது என்னது அப்படின்னா, இந்த டோட்டல் மைண்டுன்றது மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், இந்த 4 விஷயம் சேர்ந்தது டோட்டல் மைண்டு. மனம் அப்படின்னா என்னது அப்படின்னா, அது எல்லாத்தையும் பார்க்குது, பார்க்கறதுனால ஒரு உணர்வு வருது, அந்த உணர்வு வர்றதுனால அந்த எண்ணங்களை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கு. இந்த 5 புலன்கள் வந்து கண், காது, மூக்கு, செவி, நாசி, தொடு உணர்தல் அப்படின்றது, இது மூலமா கிடைக்கிற அத்தனை உணர்வுகளுக்கும் அத்தனை எண்ணங்களுக்கும் ஒரு உணர்வு வெளிப்படும். பயமோ ஆசையோ காமமோ வெளிப்படும். புரியுதுங்களா? அப்ப மனசு இதைத்தான் பண்ணிட்டு இருக்கு. 2வது என்னது புத்தி. புத்தி என்ன பண்ணும் அப்படின்னா ஒவ்வொன்றையும் ஆராய்ஞ்சு பார்த்துட்டு இருக்கும். ஓ இது நல்லதா கெட்டதா, நல்லதா கெட்டதான்னு ஆராய்ஞ்சு பார்த்துட்டு இருக்கும். ஆராய்ஞ்சு பார்த்துட்டு அது வந்து வெளி உலகுக்கு தேவையான ஒரு முடிவை எடுக்கும். எது
புத்தி. இப்போ ஐயா சொன்ன அதே வார்த்தையை தான் இப்பயும் நான் சொல்றேன். நேரா பைக்ல வந்துட்டு இருக்கோம். ரோட்ல ஒரு கூட்டமா இருக்கு. அந்த கூட்டத்தை பார்த்த உடனே மனசு சொல்லுது, அதுல என்ன கூட்டம், யார் அடிபட்டாங்களா, போய் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லுது. ரெண்டாவது இன்னொன்னு சொல்லுது, நம்மளுக்கு எதுக்கு இது வேண்டாத வேலை, அங்க உள்ளுக்குள்ள போய் மாட்டிக்கிட்டு நம்மளுக்கு எதுவும் பிரச்சனை வந்துச்சா அப்படின்னு மனசு சொல்லுது. மனசு எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே இருக்கும். ரெண்டாவது புத்தி என்ன பண்ணும் அப்படின்னா முடிவெடுக்கும். ஓ, இந்த கூட்டத்தில் போய் பார்த்தா என்ன அப்படின்னு முடிவெடுக்கும். சப்போஸ் கூட்டத்தில் போய் பார்க்கணும் அப்படின்னு முடிவெடுத்துச்சு அப்படின்னா சித்தம் என்ன பண்ணும் அப்படின்னா ஆர்வம் அப்படிங்கிற ஒரு இதை தூண்டி விடும். அதுதான் சித்தம் போக்கு செவம்போக்குன்றது. அந்த ஆர்வத்தை தூண்டோடனே இந்த கூட்டத்துக்கு நீங்கள் போயிட்டே இருப்பீங்க, கூட்டத்தை நோக்கி போவீங்க. அகங்காரம்ன்றது என்னது அப்படின்னா நான். இந்த நான்கிற ஒன்று தான் அங்கே போய்கிட்டு இருக்கு. அப்போ மனம் கூட்டத்துக்கு போகலாமா வேணாமான்னு 2 டெசிஷன் சொல்லுது. நல்லது நடக்கும் இல்லை நம்மளுக்கு தீமை நடக்கும்னு சொல்லுது. புத்தி முடிவெடுக்குது நம்ம போகலான்ட்டு. அப்போ ஆர்வம்ங்கிற ஆட்டிடியூடை சித்தம் கொடுக்குது. கூட்டத்துக்கு போகிறீங்க. யார் போகிறான்? இந்த அகங்காரம் போகுது. இந்த 4ம் சேர்ந்தது டோட்டல் மைண்டு. சப்போஸ் அங்கே போன உடனே கூட்டத்துக்கு போன உடனே ஏதோ ஒரு மிகப்பெரிய விபரீதம் நடக்குது. கூட்டத்தில் யாரோ யாரையோ கொல்ல வந்திருக்காங்க. அந்த நபர் நம்மளை நோக்கி வர்றாங்க அப்படின்னா அவன் நம்மளை நோக்கி தான் வருவான், நம்மளும் அவனை நோக்கி தான் போவோம். அப்போ ஒரு சின்ன கல் தடிக்க அவன் கீழே விழுவான். நீங்க மிராக்கிள் எஸ்கேப் ஆகி வருவீங்க. அந்த மிராக்கிள் எஸ்கேப்னு சொல்றீங்க பார்த்தீங்களா, அதுதான் டோட்டல் மைண்ட் செய்யற வேலை. ஒரு நொடி பொழுதுல தீன்னு சொன்னா கையை உள்ளுக்குள்ள வச்சோன்னா டக்குன்னு எடுன்னு சொல்லுதுல அது. அப்ப இந்த மனசு வேலை பார்க்காது, புத்தி வேலை பார்க்காது, சித்தம் வேலை பார்க்காது, அகங்காரம் வேலை பார்க்காது. ஆனா இந்த டோட்டல் மைண்ட் வேலை பார்க்கும். டக்குன்னு உங்களை காப்பாத்திடும் ஏதோ ஒரு விஷயத்துல. எப்படி காப்பாத்துச்சுன்னே உங்களுக்கு தெரியாது. அதுதான் டோட்டல் மைண்ட். அதுதான் பரம்பொருள். அது மூலமா நீங்க வெளியில வந்துட்டே இருப்பீங்க. பாம்புன்னு சொன்னா நல்ல பாம்பா, கெட்ட பாம்பா, விஷம் உள்ளதா, விஷம் இல்லையா, இப்படிலாம் சொல்றது மனசு. புத்தி இது விஷம் உள்ள பாம்புன்னு சொல்லும். சித்தம் ஓகே அடிக்கலான்னு சொல்லும். அடிக்க போறப்ப பாம்பு உங்களை கொத்த போற டைம் உங்க அடி மிஸ் ஆகி பாம்பு உங்களை கொத்த வந்துச்சுன்னா உங்க காலை நீங்க எப்படி விருக்குன்னு எடுக்கிறீங்க, அது டோட்டல் மைண்ட் செய்யற வேலை. அதுதான் பரம்பொருள். இதுல நம்ம ஐயா சொன்ன எல்லா கான்செப்டையும் மெதுவா நம்ம பார்க்கணும். இதுல 3 கான்செப்ட் தான். ஃபர்ஸ்ட் அகம்னா என்ன, புறம்னா என்ன, எண்ணம்னா என்ன, சிந்தனைனா என்ன. எண்ணம் 1000 வரும். 1000 எண்ணத்தையும் நீங்க சிந்திக்கிறதே இல்லை. உங்களுக்கு எது பிரச்சனையாப்படுதோ அதைத்தான் சிந்திக்கிறீங்க. அந்த சிந்திக்கிறப்பதான் மாட்டிக்கிறீங்க. சிந்திக்கிறது என்ன பண்ணுது? அறிவு பண்ணுது. உள்ளுக்குள்ள போய் ஒரு எண்ணத்தை சிந்திச்சா உங்களுக்கு பிரச்சனையில மாட்டுவீங்கன்னு சொல்லுது. ஸோ எண்ணங்கள் 1000 வந்தாலும் சிந்திக்கிறதுங்கிறது ஒரு சில விஷயங்கள் தான். அந்த ஒரு சில விஷயங்களை ஏன் சிந்திக்கிறீங்கன்னா அது உங்களை ஏதோ ஒரு வகையில காயப்படுத்துது அல்ல சந்தோஷப்படுத்துது. இதுல இருந்து வெளியில வரும்னா நீங்க உள்ளுக்குள்ள பார்க்காம வெளியில பார்க்கணும். அப்படின்றது புறத்துல பார்க்கணும். ஸோ இந்த இந்த கான்செப்டை திரும்ப 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 யோசிச்சு பண்றப்ப மிகப்பெரிய தெளிவு கிடைக்கும். நான் சொல்ல வந்ததை சொல்லிட்டேன்னு தான் நினைக்கிறேன். நானும் படிச்சுட்டே இருக்கேன். நான் மயில்வாணன் திருப்பூர்லேருந்து பேசுறேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி. நன்றிங்க நன்றிங்க. சிறப்பா இருந்தது. ரொம்ப நன்றிங்க சார். ஸ்டார்ட் நிறைய பண்ணிடலாமாங்க சார்? டைம் முடிஞ்சது. ஆயிடுச்சுங்க ஐயா, நிறைய பண்ணுங்க ஐயா. சரிங்க சார். ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். கலந்துகிட்ட அனைவரின் சார்பாகவும் பாஸ்கர் சாருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, பகவத் மிஷன் சார்பாக கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சி நிறைவு செய்யலாம். ரொம்ப சூப்பரா இருந்துச்சு சார் இன்னைக்கு கிளாஸ். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு. ரொம்ப நன்றிங்க சார். ரொம்ப நன்றிங்க சார். நன்றிங்க. நன்றிங்க ஐயா. அதாவது கடைசியா ஒன்று சொன்னா அப்படிங்க, அது நம்ம எந்த ஒரு விஷயத்த சரியா செய்யலையோ அந்த விஷயத்த மட்டும்தான் மனசு திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே இருக்கு.
சிந்திச்சுக்கிட்டே இருக்கும். ஒரு விஷயத்த கரெக்டா செஞ்சிட்டோம்னா வந்து முடிஞ்சு போச்சு அப்படின்னு அதை விட்டு போயிடும். நம்ம அந்த இடத்துல வந்து நம்ம அதை சரியா செய்யல அப்படின்றதுனாலதான் வந்து அது திரும்ப திரும்ப ஒண்ணு தப்பு நடந்திருக்கும், அது தப்பா நடந்துருச்சு அப்படின்றது நம்ம கற்பிக்கப்பட்டிருக்கோம். அது தப்பு சரின்னு நம்ம எடுத்துக்கிறது தான் மனசு, அதான் புத்தி, சித்தா, அகங்காரம் அப்படின்னு ரொம்ப டீப்பா போகுது. அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு சாதகமா நடந்துச்சு அப்படின்னா கூட வந்து நம்ம தப்பு செஞ்சுட்டா கூட வந்து அந்த மனசாட்சி உன்னை கொண்டுடா அப்படின்னு ஆப்போசிட்ல ஒன்று சாவ விட்டு கூட போயிடுவாங்க. அது நம்மளுக்கு தப்புன்னு கூட தெரியும். ஒரு விஷயம் அப்படி இருக்குண்டா வந்து ஒரு டம்ளர் வந்து கீழே வந்து உடஞ்சிட, அதை கரெக்டா எடுத்து இந்த கையில எடுத்து அந்த அங்க வைக்கணும் அப்படின்னா அதை கரெக்டா அங்க வச்சோம்னா அது சரியான விஷயம். அது சரியா செஞ்சுட்டா வந்து அந்த மேட்ரு நம்ம சாகம் தட்டிக்க வந்து நம்ம மனசுல புத்தியில வரவே வராது. அது நம்ம செஞ்சிட கரெக்டா. இல்லாட்டினா கீழே உடச்சி இல்லாட்டினா வந்து அங்க வைக்கிற போல வேற பக்கம் வச்சுட்டோம்னா வந்து அது வந்து அது ஒரு டம்ளர் உடையாடி கூட அங்க வைக்கிறதுக்கு போல இன்னொரு பக்கம் வச்சுட்டா அது இன்னொருத்துக்கு பாதமா போச்சுன்னா வந்து அது மனசு ஊட்டிக்கிட்டே இருக்கும். அதே அங்க இருக்கும்போது ஏன் நான் அந்த டம்ளர் இருக்குண்ணா ஆணவம், அதே அவன் இருக்கும்போது எதுக்கு நான் அவன்கிட்ட கொண்டு போய் அந்த டம்ளர் வைக்கணும் அப்படின்றது ஆணவம், புத்தி, சித்தாங்கன்னா அது 4 விதம். ஒரு செயல்லயே 4 விதமா புரிஞ்சிருக்காங்க. அவ்வளவுதான். ஒரு விஷயத்த சரியா செஞ்சிட்டோம்னா அது திரும்பி நம்மள மனசை டிஸ்டர்ப் பண்ணாது. அது நம்ம எங்கேயாவது தவறு செஞ்சிருப்போம், இல்லாட்டி அந்த விஷயத்த சரியா செய்யாம இருப்போம், அதான் மனசு உறுத்திக்கிட்டே இருக்கும். அது ஏன் அன்னைக்கு நீ அப்படி செஞ்சிருக்கலாமா, இப்படி செஞ்சிருக்கலாமா, இல்லாட்டி ஏன் அப்படி விட்ட, இல்லாட்டி நீ என்ன பண்ண அப்படின்னு அதான் உறுத்திக்கிட்டே இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றிங்க. நன்றி நன்றிங்க ஐயா. நரேஸ்வரன் ஐயா வணக்கம். நன்றி நன்றி ஐயா. நிறைய பண்ணிக்கலாம் ஐயா. வாழ்க வளமுடன்.